ஆன்மீக சகோதரிகளே, சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடுதிரை, மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலா படிச்சுட்டோம். சிலபஸ் ஓரியன்டடா எது எது முக்கியமான கன்டென்ட்டோ அப்படி ஃபுல் புக்கையுமே ஒரு 90 மினிட்ஸ்ல ரிவிஷன் பண்ண போறோம். சரிங்களா? சூப்பர்ங்க. நல்லது. ஹரிணி, மகேஸ்வரி வணக்கங்கள். ஹர்ஷ் வணக்கங்கள் ஹர்ஷ். சரி சார். வேறு ஏதாவது கேட்க வேண்டியது இருக்குதா? இது கேட்கணும்னு நெனச்சேன், அது கேட்கணும்னு நெனச்சேன். அப்படி இப்படி ஏதாவது இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்லைல்ல. நேரடியா கிளாஸஸ்க்கு போயிடலாம் தானே. சரிங்கம்மா. இப்போ 6ஆம் வகுப்பை பொறுத்தவரைக்கும் நமக்கு எந்தெந்த இயல் அதீத முக்கியத்துவம் அப்படின்றத முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதீத முக்கியத்துவமான இயல்கள். இன்பத்தமிழ், தமிழ் கும்மி, வளர்தமிழ், இலக்கணம் கண்டிப்பா உண்டு. எல்லாத்துலயும் இலக்கணம் உண்டு. சிலப்பதிகாரம், காணி நிலம், முதல் எழுத்துக்களும் சார்பெழுத்துக்களும், திருக்குறள், அறிவியல் ஆத்திச்சூடி, அறிவியலாளர் உரைநடை மாரி ரீட் பண்றோம். அதுல இருக்க கன்டென்ட் முக்கியம். வேர்ட்ஸ் முக்கியம் கிடையாது. மொழி முதல் இறுதி எழுத்துக்கள், மூதுரை, துன்பம் வெல்லும் கல்வி, கல்விக்கண் திறந்தவர், இன எழுத்துக்கள், நூலகம் சார்ந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. ஆசாரக்கோவை, தமிழர் பெருவிழா, மயங்கொலிகள், மனம் கவரும் மாமல்லபுரம், திருக்குறள். பாருங்க எல்லாத்தையுமே டிக் போடுறோம். ஆனா கொஞ்சம் போக போக இவ்வளோலாம் தேவைப்படாது. சரிங்களா? எஸ். போக போக இவ்வளோலாம் நமக்கு தேவைப்படாது. இதெல்லாம் ஃபுல்லாவே தேவை. பராபரக்கண்ணி, பசிப்பினி போக்கிய பாவை, பெயர்ச்சொல், திருக்குறள், அணி இலக்கணம். சரிங்களா? எஸ். ஆசிய சுத்திலாம் ஃபுல்லாலாம் ரீட் பண்ணல. கடைசி மட்டும். இப்போ இது எல்லாம் தான் நமக்கு தேவை. இது எல்லாத்தையும் தான் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாவே பார்க்க போறோம். சரிங்களா? என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் மட்டும் நம்ம சூப்பரா பார்க்க போகிறோம். சரிங்க சார். இன்றைய பதிவில் முதல் இயல்ல நம்ம முதல்ல இன்பத் தமிழ்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். அப்ப இன்பத் தமிழ் முக்கியம். இத எப்படி கேட்கலாம்னா, பாரதிதாசனுடைய கவிதை அப்படின்றதுனால கோட் கொடுத்து கூட கேட்பான். இத கண்டிப்பா ரீட் பண்ணிக்க ஃபுல்லாவே. சரிங்களா? எஸ். அப்ப பாரதிதாசன். பாரதிதாசன். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சுப்புரத்தினம். கனக சுப்புரத்தினம் அப்படின்னு சொல்லுவோம். பாரதியார் மீது இருக்கக்கூடிய பற்றின் காரணமா தன்னுடைய பேர் பாரதிதாசன் அப்படின்னு மாத்திக்கிறாரு. பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு இந்த கருத்துக்கள் எல்லாத்தையுமே பாடியிருக்கிறாரு. இப்படி புரட்சிகரமா பாடினதுனால இவரை புரட்சி கவி அப்படின்னு சொல்றாங்க. பேரறிஞர் அண்ணா இவரை பாவேந்தர் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? பாவேந்தர், புரட்சி கவி எப்படினாலும் அவரு கனக சுப்புரத்தினம் தான். பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உரிமை, பகுத்தறிவு இந்த மாதிரி புரட்சிகரமான கருத்தை அவர் தான் சொல்லியிருக்கிறார். சரிங்களா? எஸ். புதுச்சேரியை தாய்மை இடமாக கொண்டவர் அவர் புதுச்சேரிக்காரர். பாருங்க என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னு பார்ப்போம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். அப்ப தமிழுக்கு அமுதென்று பேரு, அது எங்களுக்கு உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவு என்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். அப்ப நிலவு இருந்தாதான் சமூகம் நல்லா இருக்கும். விளைவு. சரி. தமிழுக்கு மனம் என்று பேர். சரி. இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். ஆமா. ஊர் மணக்கணும். இந்த சுகர் ஃபேக்டரி பக்கத்துல ஒரு சில ஊர்கள் இருக்கும். கஷ்டம், வாழவே முடியாது. இல்லையா? நம்ம சென்னையில இருந்து விழுப்புரம் வரப்ப கூட ஒரு சுகர் ஃபேக்டரி இருக்கு. அதே மாதிரி குற்றாலம் போறப்ப அந்த வாசுதேவ நல்லூர் ஒரு ஊரை தாண்டி ஒரு சுகர் ஃபேக்டரி இருக்கும். தாரணி மில்ஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சுகர் ஃபேக்டரி இருக்கிற இடத்துல நல்லா இருக்க ஸ்மெல் அடிக்கும், வாழவே முடியாது. அப்போ தமிழுக்கு மனம் என்று பெயர். அந்த மனம் இருந்தாதான் அந்த ஊர் நல்லா இருக்கும். ஞாபகம் ஊர் நல்லா மணக்கிற மாதிரி நிருமித்த ஊர். சரி. தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ் மிக்க புலவர்க்கு வேல். உம் இளமைக்கு பால் மாதிரி. ஆனா புலவர்களுக்கு வேல், ஆயுதம் மாதிரி. தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான். வானம் அளவு உயர்வுக்கு இது தேவை. தமிழோட உயரம் வான் அளவுக்கு இருக்கு. இன்பத் தமிழ் எங்கள் அசைக்கு சுடர் தந்து தேன். அங்க வான், தேன். சரி. தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள், இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ். சரிங்களா? எஸ். இது ஈஸியா தெரிஞ்சிடும். ஏன்னா தமிழ் எங்கள் அப்படின்றது வந்துடும். அப்போ தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு ஆரம்பிச்சதுல தமிழ், அந்த தமிழுக்கு என்ன பேரு, அந்த தமிழ் எங்களுக்கு எப்படி அப்படின்னு வரும். இது வாசிச்சாலே தெரிஞ்சிடும். கண்டிப்பா இது பாரதிதாசனுடைய
ஒரு பாடல் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? வேற என்ன நமக்கு தெரியணும் அப்படின்னா, இந்த தமிழை எப்படிலாம் சொல்றாரு அப்படின்னு. தமிழை நிலவு அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, நிலவு, விளைவு. மனம் அது அது ஒண்ணுதான் மாறும். அப்ப மனம், ஊர். மனம், ஊர். இது மட்டும்தான் எதுகை முனை இல்லாம மாறும். பாருங்க, பால், வேல். யாருக்கு பால்? இளமைக்கு பால், புலவருக்கு வேல். வான், தேன். அப்ப நம்முடைய உயர்வுக்கு அது வான், சுடர் தந்த தேன். எதுக்கு? அசதிக்கு அது தேன் மாதிரி. சுடர் தந்த தேன் மாதிரி. அறிவுக்கு அது தோள், கவிதைக்கு அது வாள். தோள், வாள். சரிங்களா? எஸ், சூப்பருங்க. நல்லது. சரிங்களா? இது ஒரு முறை கேட்டிருக்காங்க. கவிஞர் காசி ஆனந்தன் எழுதினது. தமிழே உயிரே வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் அப்படின்னு சொல்லி கவிஞர் காசி ஆனந்தன் பாடியிருக்கிறாரு. தமிழை தாய் பிள்ளை உறவு அப்படின்னு சொல்லிட்டு, தாய் பிள்ளை உறவு தான். தாய் இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சொல்லியிருக்கிறார். நீ இல்லைன்னா வாழ்க்கையில் எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். சரிங்களா? எஸ், சூப்பருங்க. ஸோ இதுவும் ஒரே ஒரு முறை கேட்டிருக்கிறாங்க. இந்த கடைசியிலன்னு கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அடுத்ததாக தமிழ் கும்மி பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர் எழுதியிருக்கிறாரு. அப்போ இவரை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும். சிலபஸ்ல இருக்கிறவர் இல்லையா? ஆமா. பெருஞ்சித்திரனார் இவருடைய இயற்பெயர் மாணிக்கம், துரை மாணிக்கம் அப்படின்னு சொல்றோம். இவரை பாவலரேறு அப்படின்ற பெயரால் அழைக்கிறார்கள். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய குத்து, நூறாசிரியம் இதெல்லாம் இவர் இயற்றிய நூல்கள். தென்மொழி, தமிழ் சிற்று, தமிழ் நிலம் இதெல்லாம் இவர் நடத்திய இதழ்கள். ஸோ டிஃபரன்ஸ் இருக்கா? அப்போ கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய குத்து, நூறாசிரியம் எல்லாமே காய் கனி அப்படின்னு அவர் பாருங்க. கடைக்கு போய் கனினா பழம்ல, பழம் வாங்குற மாதிரி ஒரு குத்து திராட்சை கொடுங்க, கொய்யாக்கனி, கனிச்சாறு 100 கொடு, 200 கொடு அந்த மாதிரி கேட்போம்ல, அந்த மாதிரி இருக்கு பாருங்க. சரிங்களா சார்? ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய குத்து, நூறாசிரியம் எல்லாமே அவருடைய நூல்கள். தென்மொழி, தமிழ் சிற்று, தமிழ் நிலம் இதெல்லாமே இவர் நடத்திய இதழ்கள். சரிங்களா? எஸ், தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர். அப்படியே கேட்பா, தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலராக கருதப்படுபவர் மாணிக்கம். பாவலர் இரு. பாருங்க, கும்மி பத்தி எழுதியிருக்கிறாரு. இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா கிடையாது. பெருஞ்சித்திரனார் சிலபஸ்ல இருக்காரு. இது அப்படியே கோட்டா கேட்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஜஸ்ட் அப்ப தெரிஞ்சால் போதுமானது. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. கோதையர்னா பெண்கள். நல்லா கும்மி கொட்டுங்கடி, இளம் பெண்களே நல்லா கும்மி கொட்டுங்க. 8 திசை நிலத்திலும் தமிழோட புகழ் பரவணும், அதனால நல்லா கும்மி கொட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. ஊழி பல்நூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றனும் நூல் பல கொண்டதுவாம், பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். ஸோ ஊழி அப்படின்னா விதி இல்ல கடைசி காலம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இந்த ஊழி பல நூறு கன்றதுவாம். அப்ப பல நூற்றாண்டுகளா இங்க இருக்குது. அறிவு ஊற்றனும் நூல் பல கொண்டதுவாம். நிறைய புக்ஸ் இங்க இருக்குது. பெரும் ஆழி பெருக்கிற்கும், ஆழினா கடல், அப்போ பெரிய கடல் சீற்றத்திற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே, முழுசா அழியாம இன்னைக்கு வர நிக்குது. பொய் அகற்றும், பொய்ய நீக்கிடுது. உள்ள பூட்டு அறுக்கும். சரி. அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டு இருக்கும். ஓகே. உயிர்மை புகட்டும், உயிர்மை புகட்டுது. அற மேன்மை கிட்டும், இந்த மேதினி வாழ்வழி காத்திருக்கும். இப்போ தமிழ் மொழி பொய்யை அகற்றிவிடும். உள்ளத்தில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த பூட்டுகள் எல்லாத்தையுமே, நிர்பந்தங்கள் சொல்றோம் இல்லையா, எல்லாத்தையுமே அறுத்து விடும். அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டு இருக்கும். அப்போ தமிழின் மீது பற்று கொண்டவருடைய இனிமையான கவிதைகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? உயிர்மை புகட்டும். உயிர்மெய். அப்போ உயிர்னா உயிர், மெய்னா உடல். இந்த உயிர்மை அதுதான் நமக்கு உயிர் போன்றது அப்படின்னு சொல்றார். உயிர்மை புகட்டும் அப்படின்னு. அறமேன்மை, அறம் மேன்மை, அறத்தையும் கொடுக்கும் மேன்மையும் கொடுக்குமா தமிழை
வாசிச்சு பார்த்துட்டோம். தமிழ் மொழி இந்த மேதினி வாழ்வுக்கு வழி காட்டிருக்கும். சரிங்களா? எஸ். அப்போ நம்ம வாழ்க்கைக்கே வழி காட்டுது அப்படின்னு சொல்றாரு பாவலர் இரு பெருஞ்சித்திரனார். சரிங்களா? எஸ், சூப்பருங்க, அருமை. ஸோ அடுத்ததாக வளர் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு உரைநடை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த உரைநடையிலும் நமக்கு ஒரு சில கண்டென்ட்டுகளை அள்ளி தூக்கி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி கண்டென்ட்டும் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? எஸ், ஓகேங்க. யாம் அறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு சொல்லி வியந்து பாராட்டியவர் பாரதியார். சரிங்களா? அதே மாதிரி என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னும் பாரதியார் சொல்றார். இது ரெண்டுமே பாரதியார் சொல்லியிருக்க வேண்டியது. அப்போ இந்த யாம் மருந்த மொழிகளிலேன்னு கேட்டாலும் சரி, என்னைக்கு பிறந்தவ எங்க அம்மா அப்படின்றது தெரியாதது தமிழ் மொழி அப்படின்னு சொன்னதும் பாரதியார் தான். சரிங்களா? சரிங்க. ஸோ அடுத்ததாக ஆமா. ஸோ தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான நூல் எது அப்படின்னு கேட்டா தொல்காப்பியம். சரிங்களா? ஆமா, தொல்காப்பியமே பழமையான நூல். அந்த தொல்காப்பியத்திலேயே தமிழை பழமையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எவ்வளவு பழமையானது தமிழ் மொழி அப்படின்றது நமக்கு கன்றாக தெரிந்திருக்கும். சரிங்களா? சூப்பருங்க. இந்த தமிழ் மொழியை எழுதும் முறை மிக எளிது. இதை தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாக இருக்கும். சிம்பிள். வலஞ்சுழினா என்ன? கிளாக் வைஸ் டைரக்ஷன். இதான் கிளாக் வைஸ் டைரக்ஷன். நீங்க இந்த ஆ, ஏ, ஔ, நா, ஞா இதெல்லாம் எழுதி பாருங்க. எது எழுதினாலுமே இப்போ ஞா எழுதி பார்ப்போமா? அங்க பாருங்க, கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல தானே எழுதுறோம். ஞா பாருங்க, கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல தான் எழுதுறோம். ரைட். ஸோ இப்போ தமிழ் எழுத்துக்கள்ல பெரும்பாலான எழுத்துக்கள் வலஞ்சுழி எழுத்துக்கள் தான். சரி, இடஞ்சுழி எழுத்துக்கள்னா என்ன சார்? அப்போ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருந்தா அது இடஞ்சுழி எழுத்துக்கள். ஆன்டி கிளாக் வைஸ் இடது பக்கம் சுத்துற மாதிரி. இடம் சுழி இடது பக்கம் சுத்துது பாருங்க. டா இப்படிதான் போடுவோம். யா இப்படித்தானே போட்டு ஆரம்பிக்கிறோம். லா கரெக்டா உங்களுக்கு? ஆமா. ஸோ இப்போ இதெல்லாம் இடது பக்கம் தான் சுத்துது. அப்படி இந்த பக்கம் சுத்துது, ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துது. சரிங்களா? அப்போ தமிழ் எழுத்துக்கள்ல பெரும்பாலான எழுத்துக்கள் வலஞ்சுழி எழுத்துக்களாகத்தான் இருக்கும். சரி. ஸோ தமிழ் அப்படின்றது முதல்ல தொல்காப்பியத்துல சொல்லியிருக்கிறான். தமிழன் கிளவியும் அதனோர் அற்றே அப்படின்னு. தமிழ்நாடு அப்படின்றதை சிலப்பதிகாரத்துல வஞ்சிக்காண்டத்தில் பதிவிடுகிறார். சரிங்களா? அப்ப தமிழ்நாடுன்ற வார்த்தை முதல்ல சிலம்புல தான் சொல்லியிருக்கிறாங்க. இமில் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் அப்படின்ற பாடல் மூலம் தமிழ்நாடுன்ற வார்த்தை இடம்பெறுகிறது. தமிழன் அப்படின்றதை அப்பர் தேவாரத்துல, சரிங்களா? சோ 12 திருமுறைகள் இருக்குது இல்லையா? அதுல அப்பர், ஆமா, இந்த திருநாவுக்கரசர் இவர் எழுதியதுல தமிழன்ற வார்த்தை முதல்ல நமக்கு கிடைக்குது. சரிங்களா? சோ இப்ப தமிழ்னா தொல்காப்பியம், தமிழ்நாடு அப்படின்னா சிலப்பதிகாரம், தமிழன் அப்படின்னா அப்பர். சரி, தமிழ் சீர்மையான மொழி அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அதாவது பாகற்காய், பாகு அல்லாத காய் அப்படின்னு தான் வச்சிருக்கோம். கசப்பு காய் அப்படின்லாம் நம்ம வைக்கல. அப்போ இதை வச்சே தமிழ் மொழி ஒரு சீர்மையான மொழி அப்படின்றது நமக்கு தெரியுது. இது போக தமிழ் மொழி வளர்மொழி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். சரி. ஸோ தாவர இலை பெயர்கள் இது நமக்கு கேட்கிறாங்க. சரிங்களா? ஆமா. ஆள், அரசு, மா, பலா, வாழை இது எல்லாத்தையுமே இலை அப்படின்னு சொல்றோம். லீஃப். அகத்தி, பசலை, முருங்கை இதுவும் இலை தான். ஆனா இதை கீரை அப்படின்னு சொல்றோம். அருகு, கோரை இத புல் அப்படின்னு சொல்றோம். நெல் வரகு இத தாள் அப்படின்னு சொல்றாங்க. மல்லி அத தலை. கடைக்கு போய் கேட்போம்ல மல்லி தலை அப்படின்னு. ஆமா. ஸோ தலை. சப்பாத்தி களி, தாளை இதெல்லாம் மடல் அப்படின்னு சொல்றோம். கரும்பு, நாணல் இதெல்லாம் தோகை அப்படின்னு சொல்றோம். பனை, தென்னை இதுக்கெல்லாம் இருக்கக்கூடிய இலையை ஓலை அப்படின்னு சொல்றோம். கமுகை கூந்தல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாருங்க, ஒவ்வொருமே எல்லாமே இலைகள் தான். ஆனா ஒவ்வொரு இலைக்குமே ஒவ்வொரு பேர் வச்சிருக்கிறோம் நம்ம. சரிங்களா? ஸோ இதுல இருந்து கேள்விகள் நமக்கு கேட்கலாம். சரி சார். ஸோ அடுத்ததாக தமிழ் எழுத்துக்கள். தமிழ் எழுத்துக்கள். ஸோ பாருங்க, ஒன்று அப்படின்றத போட்டி இந்த ஒன்று அதுதான். அதை போட்டோம் அப்படின்னா நமக்கு இப்படி வந்துட்டு பாருங்க கா. அப்போ 2 வேற ஒண்ணுமே கிடையாது. 2 அப்படின்றது அவ்வளவுதான். 2 அப்படியே போட்டா 2 வந்துருது. சரி. ஸோ 3 போட்டு இப்படி இழுத்து விட்டுட்டா 3. சரிங்களா? ஒரு கோடு மட்டும் 3. சரிங்களா? எஸ். 4 பாருங்க 4 ஒண்ணுமே இல்லை. இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, 4 வந்துருச்சா? சரி. அடுத்து 5
சரிங்களா? இப்போ இங்க 5 என்ன பண்றோம்? இப்படி போட்டு இப்படி ஒரு கோடு முடிஞ்சிருச்சு. 5 சரிங்களா? ரைட்டுங்க. ஆக்சுவல் இந்தாங்க. இத போட்டு இப்படி இழுத்து விடணும். ஓகே. சரிங்களா? 5 மாரி. ஸோ இது நீங்க ஆப்ஷன்ஸ் பார்த்தாலே சொல்லிடலாம். இதுல நீங்க ஆப்ஷன்ஸ பார்த்தாலே சொல்லிடலாம். சரிங்களா? ஸோ 6 இதுல 6 இங்க இந்த எஸ்எஸ்சிலாம் லாஜிக்கல் ரீசனிங் இருக்கும். இந்த டயகிராம் இந்த எந்த டயகிராம்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்குன்னு. அந்த மாதிரி தான் இந்த 6ன்ற நம்பர் இந்த கீழ்கண்ட எதுக்குள்ள இருக்குது அப்படின்றத பார்த்தா சொல்லிடலாம். சரிங்களா? ஆமா. அப்ப 6 இந்த இதுக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. 7 சரிங்களா? 7 அப்போ 7 சரிங்களா? 7 ஒளிஞ்சுகிட்டு இருக்குல்ல 7 ஓகே. ஸோ 8 பாருங்க. 8 அப்படி எழுதுறோம். சின்ன குழந்தை எழுதுன மாரி. அப்படி எழுதிட்டா நமக்கு வந்துரும். 8 ஓகே. ஸோ அடுத்து 9 9 இப்படி எழுதுறோம். 9 மட்டும் இப்படி எழுதுறோம். சரிங்களா? ஸோ 10னா 1 போட்டு 0. அப்போ 1னா வந்துருது போட்டு 0. சரிங்களா? எஸ். ஸோ இதான் தமிழ் எழுத்துக்கள் நம்ம கண்டிப்பா தெரிந்திருக்க வேண்டியவை. சரிங்களா? தமிழ் எழுத்துக்கள கண்டிப்பா நமக்கு தெரிந்திருக்க வேண்டியவை இதெல்லாம். தமிழ் எழுத்துக்கள் நெறைய முறை கேட்டிருக்கிறாங்க நமக்கு. ஸோ அப்ப எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சரி சார். ஸோ இதெல்லாம் தேவையில்ல. அப்படியே தூக்கி விட்டுருங்க. அடுத்ததாக கனவு பழித்ததுன்னு ஒரு பாட்டு குடுத்துருக்காங்க. எஸ். தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். சரிங்களா? ஸோ என்னென்னன்னு பார்ப்போமா? இலக்கணம். இலக்கணம் சார்ந்து குறிப்பா எழுத்து இலக்கணத்துல கண்டிப்பா கொஸ்டின் உண்டு. ஸோ அதனால பார்த்துக்கணும். தமிழ் மொழியின் இலக்கணம் எத்தனை வகைகள் இருக்கு? 5 வகையா இருக்கு. இதுல இருந்தே கொஸ்டின் தான். சரிங்களா? எஸ். ஸோ இப்போ இதுல முதல்ல எழுத்து இலக்கணம் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ எழுத்து இலக்கணம் பொறுத்த வரைக்கும் உயிர் எழுத்துக்கள் மொத்தம் 12 இருக்குது. இந்த உயிர் எழுத்துக்கள் தான் தமிழ் மொழியின் உயிர் போன்றது. சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ அதுக்கப்புறம் மெய் எழுத்துக்கள். சரிங்களா? ஆமா. இந்த மெய் எழுத்துக்கள் கொடுக்கலையா? அந்த இருக்கு. மெய் எழுத்துக்கள். இந்த மெய் எழுத்துக்கள் எல்லாமே தமிழ் மொழிக்கு உடல் போன்றது. அப்போ உயிர் எழுத்துக்கள் தான் தமிழ் மொழியினுடைய உயிர் போன்றது. மெய் எழுத்துக்கள் தான் உடல் போன்றது. ஸோ இந்த உயிர், மெய் இது 2யும் சேர்த்து அப்போ உயிரும் மெய்யுமாம் 30ம் முதலே அப்படின்னு சொல்லி இந்த 30யுமே முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது 2யுமே என்ன பண்றோம் நம்ம அப்படின்னா உச்சரிப்பின் அடிப்படையில் 2 பிரிக்கிறோம். சரிங்களா? ஸோ நல்லா பாருங்க. அப்போ உயிர் எழுத்துக்கள் இதை உச்சரிப்பின் அடிப்படையில் குறுகி ஒலிப்பதை குரில் அப்படின்னும் நீண்டு ஒலிப்பதை நெடில் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஆமா. அப்போ குரில் எழுத்துக்கள் இருந்துச்சோம்னா ஒரு மாத்திரை. அப்போ ஒரு கண்ணு சிமிட்டுற அளவுக்கு ஒரு மாத்திரை. சரி. நெடில் எழுத்துக்கள் அப்படின்னா 2 மாத்திரை அளவு ஒலிக்கும். சரிங்களா? அப்போ குரில் எழுத்துக்கள் என்ன இருக்கு? ஒரு 5 எழுத்துக்கள் குரில் எழுத்துக்கள் இருக்கு. நெடில் எழுத்துக்கள் ஒரு 7 இருக்கு உயிர் எழுத்துக்கள்ல. இதே மாரி மெய் எழுத்துக்கள் இருக்குது இல்லையா? இந்த மெய் எழுத்துக்களும் உச்சரிப்பின் அடிப்படையில் எல்லா மெய் எழுத்துக்களும் அரை மாத்திரை தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அரை மாத்திரை தான். எனினும் உச்சரிப்பின் அடிப்படையில் இந்த மெய் எழுத்துக்களை நம்ம 3ஆ பிரிக்கிறோம். சரிங்களா? அப்போ வல்லினம் அப்படின்னு சொல்றோம். வலிமை வாய்ந்த இனம். அடுத்து மெல்லினம், மென்மை வாய்ந்த இனம். அடுத்து இடையினம், இடையில இருக்கிறது. சரிங்களா? ஸோ அப்ப வல்லினம் அதுல ஒரு 6 குடுத்துடுறோம். இடையினத்துல ஒரு 6, மெல்லினத்துல ஒரு 6. நீங்க இந்த வல்லின எழுத்துக்கள் சொல்லி பாருங்க. கசட தவற அப்படின்னு சொல்லுவோம். இல்லையா? சொல்லி பாருங்க அப்படின்னாலே நம்ம கசட தபற அப்படின்னு சொல்லுவோம். மெல்லின எழுத்துக்களை சொல்லுங்க அப்படின்னா ஞெஞன நமன அப்படின்னு. அப்ப நம்மளை அறியாமலேயே இந்த எழுத்துக்களுடைய உச்சரிப்பு மென்மையா இருக்கு. நான் உங்களை அமைதியாவே சொல்லியிருக்க மாட்டேன். ஆனா நீங்க சொல்லியிருப்பீங்க இல்லையா? இந்த இடையின எழுத்துக்கள் எரள வளல அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஆமா. ஸோ இந்த எரள வளல அப்படின்றதுல என்ன சார் இருக்குது? இது வல்லினமாவும் தெரியல, மெல்லினமாவும் தெரியல. சரிங்களா? எஸ். அப்போ இவ்வளவுதானா சார்? உயிர், மெய் இது 2மே இருக்குது. அப்போ உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் சேர்ந்தால் அதுதான் உயிர்மெய் எழுத்துக்கள். சார்பு எழுத்துன்னு சொல்றோம். அடுத்தடுத்து அதில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? இதுல இந்த மாத்திரைகள் அப்படின்றது முக்கியம். அப்போ உயிர் எழுத்துக்கள் குறுகி ஒலிப்பதை ஒரு மாத்திரைனும், நெடில் எழுத்துக்கள் நீண்டு ஒலிப்பதை 2 மாத்திரைன்னு சொல்றோம். சரிங்களா? ஓகேங்க. ஆயுத எழுத்து அப்படின்னு ஒண்ணு இருக்கே அதுவும் அரை மாத்திரை தான். சரிங்களா? ஸோ இதுதான் இங்க நமக்கு கொடுத்துருப்பாங்க. சரி, ஓகேமா. நல்லது. அடுத்தது
இரண்டாவது இயலுக்கு போயிட்டோம். சிலப்பதிகாரம் நமக்கு சிலபஸ்ல இருக்குது. சரிங்களா? இளங்கோடிகள். ஓகே. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யாருன்னா இளங்கோவடிகள். ஒரு சேர மரபை சார்ந்தவர், குறிப்பா சேரன் செங்குட்டுடைய தம்பி அப்படின்னு சொல்றாங்க. 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். அதாவது இளங்கோவடிகளும் மணிமேகலை சீத்தலை சாத்தனார் ஒரே நூற்றாண்டை சார்ந்தவர்கள், ஒன்னா இருந்திருக்கிறாங்க. சரிங்களா? ஐம்பெரும் காப்பியங்கள் முதன்மையானது சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிலப்பதிகாரத்துக்கு முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், தேசிய காப்பியம் அப்படின்ற பேர்லாம் இருக்குது. சிலப்பதிகாரம், மணிமேகலை இது ரெண்டையுமே சேர்த்து நம்ம இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்றோம். இரட்டை காப்பியங்கள். சரிங்களா? சரி, எப்படி எழுதியிருக்கிறார் பாப்போமா? பாருங்க. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ் அங்கன் உலக அளித்தலான். அப்போ திங்கள் அப்படின்னா சந்திரன். சரிங்களா? நிலா. இந்த நிலா என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு குளிர் வெண்குடை, குளிர்ச்சியா வெள்ளை கலர் கொடை பிடிச்ச மாதிரி நமக்கு குளிர்ச்சியை கொடுக்குது. அப்படி அதனால நிலா நீ வாழ்க அப்படின்றார். அடுத்து பாருங்க. ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும். ஞாயிறுனா சூரியன். காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வளம் தெரிதலான். இந்த சூரியன் இருக்குது இல்லையா? இந்த சூரியன் அப்படி தீயிலேயே ஒரு பொட்டு வச்ச மாதிரி அந்த சோழ நாட்டுக்கே இருக்குது. காவிரி நாடு சோழ நாட்டுக்கே பொட்டு வச்ச மாதிரி இருக்குது. அதனால சூரியனுக்கு ஒரு வாழ்த்துக்கள், சூரியன் வாழ்க அப்படின்றார். அடுத்து பாருங்க. மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அழிபோல் மேல் நின்று தான் சுரத்தலான். அப்போ மலையையும் போற்றார். மலையே வாழ்க. ஏன்னா சுத்தி கடலா இருக்குது, குடிக்கிறது தண்ணி அதுல இருந்து எடுக்க முடியாது. ஆனா இந்த கடல் தண்ணி தான் 3 பங்கு இருக்குது. அது இருந்தாலும் கூட அதை யூஸ் பண்ண முடியாது. குடிக்கிறதுக்காக, உயிர்களுக்காக மேல இருந்து நீ தானே பொழியிற மலைய, அதனால நீயும் வாழ்க அப்படின்றார். சரிங்களா? எஸ். எப்படி கேட்கலாம்? கதிரவன், ஞாயிறு, சாரி கதிரவன் தான் ஞாயிறு, சந்திரன், கதிரவன், மலை இது மூன்றையுமே போற்றும்படி அமைந்த பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? இளங்கோவடிகள். ஓகே. அடுத்ததாக காணி நிலம், பாரதியார். இந்த பாரதியார் பாட்டும் நமக்கு முக்கியம். சிலபஸ்ல பாரதியார் இருக்கிறாரு. ஓகே. 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். இப்படியே கேட்கலாம். சரிங்களா? இவரது இயற்பெயர் என்ன அப்படின்னா சுப்பிரமணியன். சின்ன வயசுலேயே, குறிப்பா 11 வயசுலேயே இவர் சூப்பரா கவிதைலாம் பாடுறதுனால எட்டயபுரம் மன்னர் இவருக்கு பாரதி அப்படின்ற பட்டத்தை கொடுத்திருக்கிறாரு. சரிங்களா? எஸ். விடுதலை உணர்வும், மண் உரிமை, பெண் உரிமை இது எல்லாத்துக்குமே குரல் கொடுத்தவர். குறிப்பா நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்களை நிறைய எழுதியவர் யாருன்னா பாரதியார். பாரதியார் எழுதுறதுல முக்கியமான பாட்டு பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. இது மூணு தான் அவருடைய மிக முக்கியமானது. சரிங்களா? பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு இது எல்லாமே பாரதியார் இயற்றியது. சரி வாங்க. காணி நிலம். காணி நிலம் சொல்றார். காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காளி நிலத்தினடியே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். சூப்பரா புரியுதுல? ஜாலியா இருக்குல்ல? ஆமா. ஒரு காலி நிலம் வேணுமா? அந்த நிலத்துல தூண்ல ஒரு தூண்லாம் வச்சு, அழகா தூண்லாம் வச்சு, நல்ல மாடங்கள், ஒரு ஸ்டேஜ்லாம் போட்டு நல்லா அழகா ஒரு ஸ்டோர் பில்டிங் சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டோரி பில்டிங், 3 ஸ்டோர் பில்டிங்னு அந்த மாதிரி நல்ல மாடம் வைத்த மாடி வீடு மாதிரி கட்டி துய்ய நிறத்தினதாய், பளபளலாம் இல்லை, நல்ல அழகான ஒரு பெயிண்ட் பண்ணி அந்த காலி நிலத்தினிடையே ஒரு பெரிய மாளிகை, 2 மாடிலாம் வச்சு ஒரு மாளிகை கட்டித்தர வேணும் அப்படின்றாங்க. அங்கு கேணி அருகினிலேயே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10, 12 தென்னை மரம் பக்கத்திலேயே வேணும். அங்க ஒரு கிணறு வேணுமா? கிணறுக்கு பக்கத்திலேயே 10, 12 தென்னை மரம் இருக்கணுமா? அந்த தென்னை மரம் சும்மா சின்னதா இருக்கக்கூடாது, தென்னை மரத்துல இளநீர்லாம் காய்ச்சிருக்கணும். அந்த மாதிரி பக்கத்திலே வேணும் அப்படின்றார். அடுத்து பாருங்க. முத்து சுடர் போல நிலா ஒளி முன்பு வர வேண்டும். நிலா ஒளி முன்னாடி, வீட்டுக்கு முன்னாடி நிலா ஒளி வரணுமா? அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். அந்த வீட்டு வாசலுக்கு வந்தோம்னா கத்துற குயிலோட ஓசை காதில் வந்து விழுகணும் அப்படின்றார்.
என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும். என் மனசு குளிர்ற மாதிரி தென்றல் காத்து வீசணும் அப்படின்னு சொல்றார். சரிங்களா? எஸ், இதை கூறியவர் பாரதியார். ஸோ இந்த பாடல்ல இருந்து நம்ம கேள்விகள் நிறைய கேட்டிருக்கிறாங்க. சூப்பரா ரீட் பண்ணிக்கணும். சரிங்களா? நல்லதுங்க. அடுத்தது சிறகின் ஓசை அப்படின்னு சொல்லிட்டு பறவைகள் பத்தி நமக்கு சூப்பரா கொடுத்துருப்பாங்க. இதுல ஒரே ஒண்ணு, இந்தியாவின் பறவை மனிதர் யாரு அப்படின்றது. சரிங்களா? அப்ப இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி ஒரு கண்டென்ட். பறவை பற்றிய படிப்பை ஆர்னித்தாலஜி அப்படின்னு சொல்றோம். உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் 20. 3 கண்டென்ட் தான் இந்த லெசன்ல. சரிங்களா? சூப்பர்ங்க. அடுத்தது ஒரு துணைப்பாடம், கிழவனும் கடலும் அப்படின்னு ஒரு துணைப்பாடம் கொடுத்துருக்குறாங்க. அருமையான ஒரு துணைப்பாடம், பொறுமையா ரீட் பண்ணிக்கலாம். பெரிய கண்டென்ட்லாம் எதுவும் கிடையாது. சரி, ஸோ அடுத்ததாக முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். சரிங்களா? ரைட்டுங்க, இதை நானே எழுதி எடுத்துடுறேன். அப்போ எழுத்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்கலாம்ப்பா. எழுத்து எத்தனை வகைப்படும் அப்படி கேட்டாங்கன்னா, எழுத்து 2 வகைப்படும். என்ன? முதல் எழுத்து, சார்பு எழுத்து. சரிங்களா? எஸ், முதல் எழுத்து அப்படின்னா அதுல 2 இருக்கும். முதல் எழுத்துனா இப்பதானே பார்த்தோம், உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள். அப்போ சார்பு எழுத்துனா என்ன? முதல் எழுத்துல உயிர் எழுத்து ஒரு 12 இருக்குது, மெய் எழுத்து ஒரு 18 இருக்குது. ஆக மொத்தம் முதல் எழுத்துக்கள் எத்தனை இருக்குது? 30 எழுத்துக்கள் இருக்குது. சரிங்களா? ஆமா, இதைத்தான் பவானந்தி முனிவர் நன்னூல்ல சொல்றார். உயிரும் மெய்யும் 30 முதலே அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? சூப்பர். எஸ், அடுத்து சார்பு எழுத்துக்கள். இது என்னப்பா சார்பு எழுத்துக்கள்னா, இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடியது சார்பு எழுத்துக்கள். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அப்போ உயிர்மெய். சரிங்களா? ஸோ அடுத்ததா ஆயுத எழுத்து முதல் எழுத்தை சார்ந்தா வருது, ஆயுதம். சரிங்களா? ஸோ அடுத்ததாக அளபெடை அப்படின்னு ஒண்ணு. அளபெடை இது 2 இருக்குது. என்ன அப்படின்னா உயிர் அளபடை, ஒற்று அளபடை. சரிங்களா? உயிர் அளபடை, ஒற்று அளபடை. அப்ப அளபடை 2. அடுத்து குற்றிய, இதுல ஒரு 2 இருக்கு. என்ன? குற்றிய லிகரம், குற்றிய லுகரம். லிகரம் 1, லுகரம் 1. சரிங்களா? ஸோ அடுத்ததாக குறுக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. குறுக்கம் அப்படின்னா குட்டியா வாசிக்கிறது. ஓகே, ஸோ இதுல ஒரு 4. சரிங்களா? எஸ், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். சரிங்களா? கிளியர் ஆக்குறோமா? எஸ், இதுல இருந்தே நம்ம கேள்வி தாங்க. எப்படி கேட்கலாம் அப்படின்னா, சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? அப்ப சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகையா இருக்குது? 10 வகையா இருக்குது. சரிங்களா? சார்பு எழுத்துக்கள் 10 வகையா இருக்குது. உயிர்மெய், ஆயுதம், அளபடை, அளபடையில உயிரிழபடை, உற்றளபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். கிளியர் ஆக்குறோமா? அப்ப இந்த 10 வகையான எழுத்துக்களும் உயிர் முதல் எழுத்துக்களான உயிர் மற்றும் மெய் இது சேர்ந்து தான் இருக்குது. இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க, உயிர்மெய் எழுத்துக்கள். சரிங்களா? ஆமா, இது பேரே உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு வந்துருச்சு. அப்போ இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் இதுக்கு இயங்கணும் அப்படின்னா யார் தேவை? உயிர் எழுத்துக்களும் தேவை, மெய் எழுத்துக்களும் தேவை. சரிங்களா? சோ எடுத்துக்காட்டா நம்ம சா அப்படின்றத எடுத்துக்கோமே. சா, இந்த சா வேணும்னா இச் கூட்டல் ஆ. அப்போ இச் அப்படின்ற மெய் எழுத்து வேணும், ஆ அப்படின்ற உயிர் எழுத்து வேணும். அப்போ மெய் எழுத்தும் உயிர் எழுத்தும் இருந்தால்தான் உயிர்மெய் எழுத்துக்கள் பிறக்க முடியும். சரிங்களா? ரைட், அப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப உயிர்மெய் எழுத்துக்கள்னா 12 உயிர் எழுத்துக்களும் 18 மெய் எழுத்துக்களும் சேர்ந்தால் கிடைக்கக்கூடியது உயிர்மெய் எழுத்து. அப்படி 216 எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் நம்ம கிட்ட இருக்குது. சரிங்களா? டன்னா? சரி. ஸோ இதுல குரில் நெடில் பிரிப்போம் இல்லையா? அப்படி இந்த 216 2ஆ பிரிக்கிறோங்க. சரிங்களா? எஸ், சாஃப்டா இருக்கக்கூடியது நம்மள மாதிரி ரொம்ப சாஃப்டான பீஸ். அப்போ சாஃப்டா இருக்கக்கூடிய குரில் எழுத்துக்கள் எத்தனை இருக்குது? 5. அங்க 5 தான் இருந்துச்சு. அப்ப 5 × 18 90. நெடில் எழுத்துக்கள் எத்தனை இருந்துச்சு?
ஏன்னா எல்லா உயிரெழுத்துக்களும் எல்லா மெய்யெழுத்துக்களோட ஒண்ணு சேருது இல்லையா? ஆமா. அப்போ மொத்தம் எத்தனை? 7. அப்போ 7 × 18 126. சரிங்களா? எஸ். அப்போ உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் 90 இருக்கு. உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் 126 இருக்கு. சரிங்களா? கிளியரா இருக்கிறோமா என்னன்னு? சரி. இதுதான் அந்த லெசன்ல நமக்கு சூப்பரா கொடுத்துருப்பாங்க. சரி சார். ஆமா. ஆயுதம். இந்த ஆயுத எழுத்து இதை நம்ம தனிநிலை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இதை முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆயுத எழுத்து இது இயங்கணும் அப்படின்னாலே உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் தேவை. பாருங்க. அஃது அப்படித்தானப்பா? எஃகு. அப்போ இந்த ஆயுத எழுத்து இயங்கணும்னாலே இது பாருங்க, தனியா இக்கு மட்டும்தான் அர்த்தமே கிடையாது. அப்ப ஆயுத எழுத்து வரணும் அப்படின்னாலே அதுக்கு ஒரு உயிர் எழுத்து தேவைப்படுது, ஒரு உயிர்மெய் எழுத்து தேவைப்படுது. அப்ப இந்த உயிர் எழுத்தையும் மெய் எழுத்துக்களையும் சார்ந்து இருக்கிறதுனாலதான் ஆயுத எழுத்தை சார்பு எழுத்துல வச்சிருக்கிறோம். சரிங்களா? சூப்பருங்க, அருமை. அடுத்ததாக திருக்குறள். திருக்குறள் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்பவே எளிமையா தான் இருக்கும் 6th ஸ்டாண்டர்ட்ல. சரிங்களா? திருக்குறள் நமக்கு எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, அணி சார்ந்து கேட்பாங்க. இந்த திருக்குறள் கொடுத்து என்ன அணி அப்படின்னு. இது போக யாப்பு சார்ந்து கேட்கலாம். யாப்பு. சரிங்களா? அது மேற்கதுவாய் எதுகையா, மேற்கதுவாய் மோனையா, கீழ்கதுவாயா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ இலக்கணம் சார்ந்து நம்ம இலக்கணத்துக்கு ஏத்த மாதிரி திருக்குறள் படிச்சுக்குவோம். மற்றபடி திருக்குறள் நமக்கு எங்க முக்கியம்னா, குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜெனரல் ஸ்டடீஸ்ல யூனிட் 8ல கேட்பாங்க. அதுக்கு திருக்குறள் படிச்சுதான் வேற வழி கிடையாது. சரிங்களா? சூப்பருங்க. ஸோ அதனால திருக்குறள் நமக்கு தெரியும், வாசித்துக் கொள்வோம். திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கிறாரு. அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தேவைப்படுற எல்லா கண்டென்ட்டையும் சொல்றாரு. எப்படி குடும்பம் நடத்தணும்ன்றதுல ஆரம்பிச்சு எப்படி அரசர் நாட்டு ஆட்சி பண்ணணுன்றது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்றாரு. சரிங்களா? எஸ். இதனாலதான் இந்த புத்தகத்தையும் நம்ம உலக பொதுமறை அப்படின்னு வர சொல்றோம். அன்னன்னைக்கும் இத்தனை வருஷம் ஆனாலுமே என்ன தேவையோ அதை கரெக்டா சொல்லிடுறார். சிக்கனமா சொல்லிடுறார், புரியுற மாதிரி. இவரை வான் புகழ் வள்ளுவர், பொய்யில் புலவர், தெய்வ புலவர் அப்படின்ற சிறப்பு பெயர்கள்லாம் இருக்குது. சரிங்களா? ஸோ திருக்குறள் அறம், பொருள், இன்பம்ன்ற 3 பிரிவுகளா இருக்கு. 14 கீழ்கணக்கு நூல்களுள் திருக்குறளும் ஒன்று. சரிங்களா? திருக்குறளில் இல்லாததும் இல்லை, திருக்குறளில் சொல்லாததும் இல்லை அப்படின்ற அளவுக்கு திருக்குறள் எல்லா கண்டென்ட்டையும் பத்தி பேசுது. சரிங்களா? ஸோ இதை உலக பொதுமறை, வாயிறு வாழ்த்து அப்படின்ற சிறப்பு பெயர்கள் வேற இந்த நூலுக்கு இருக்குது. சரிங்களா? சூப்பருங்க, அருமை. அடுத்ததாக நமக்கு மூதுரை கொடுத்திருக்கிறாங்க இயல் 3ல. சரிங்களா? ஸோ மூதுரை இயற்றியவர் ஔவையார். சரி, ஔவையார். இந்த ஔவையார் என்ன எழுதியிருக்கிறாங்க? ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, இந்த நூல்கள் எல்லாம் எழுதியிருக்கிறாங்கப்பா. மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்றதான் மூதுரை அப்படின்றதுக்கான விளக்கம், அதுக்கான பொருள். அப்ப அட்வைஸ் பண்ற மாதிரி இந்த அம்மா எழுதியிருக்கிறாங்க மூதுரை. சரிங்களா? ஸோ இப்போ மூதுரை அப்படின்றதும், ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, இந்த 4 புத்தகங்களையும் எழுதியவர் ஔவையார். பிற்கால சோழர்கள் காலகட்டத்தை சார்ந்தவர். அடுத்தது பாருங்க, அவங்க என்ன பாட்டுன்னு. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு. அப்ப அரசனையும் மாசற, அப்போ குற்றமே இல்லாம தப்பே இல்லாம சூப்பரா படிச்சிருக்கான்ல, 2 பயவுள்ளைகளையும் அப்படியே ஒரே தராசு தட்டுல வச்சு பார்த்தோம் அப்படின்னா, அரசனை விட படிச்சவன் தான் கெத்தான். ஏன்னா அரசனுக்கு அங்கே மட்டும்தான் மதிப்பு மரியாதை இருக்கும், படிச்சவனுக்கு போற இடம்லாம் மரியாதையா இருக்குமா. சரிங்களா? எஸ், தான் ஔவையார் சொல்றாங்க. இதே மாதிரி சின்ன சின்ன செய்யுளா இருந்தா ஜாலியா இருக்கும் எல்லாருக்குமே. சரி, சூப்பருங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை ஒரு திரைப்பட பாடலாவே எழுதியிருப்பாரு. ஸோ அதை பத்தி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. எளிமையா தான் இருக்கும். சரிங்களா? எஸ். சமூக சீர்திருத்த கருத்துக்களை எளிய தமிழில் பாடியவர். அப்போ எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். சரிங்களா? ஸோ இவரை மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்றாங்க. 2 கண்டென்ட் தான். மக்கள் கவிஞர் யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். சரிங்களா? ஆமா, இவர் என்ன சமூக சீர்திருத்தம் சார்ந்த கருத்துக்களை எல்லாருக்குமே புரியுற மாதிரி சொல்லியிருக்கிறார். அதனாலதான் மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்றாங்க.
சரிங்களா? எஸ், கல்வி கண் திறந்தவர் காமராஜர். காமராஜர் பத்தி கொடுத்திருப்பாங்க. அருமையா ஒரு லெசன். பெரிய லெவல்ல கண்டென்ட்கள் இதுல இருக்காது. சரிங்களா? சின்ன சின்ன கண்டென்ட் இருக்கும். என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. 1 மைல் தூரத்துல ஆரம்ப பள்ளி இருக்கணும். 3 மைல் தூரத்துல நடுநிலை பள்ளி இருக்கணும். 5 மைல் தூரத்துல உயர்நிலை பள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியவர் காமராஜர். மதிய உணவு திட்டம், ஒருவேளை உணவாவது கொடுக்கணும்னு சொல்லி மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராஜர். சரிங்களா? எஸ், இவரைத்தான் என்ன பண்றோம் அப்படின்னா கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் காமராஜரை போற்றி இருக்கிறார். அப்ப கல்விக்கண் திறந்தவர் காமராஜர்னு பெரியார் சொல்லி இருக்கிறார். சரிங்களா? பெரியார் தான் கல்விக்கண் திறந்தவர் காமராஜர்னு சொல்றாரு. பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர், இதெல்லாமே காமராஜருடைய சிறப்பு பெயர்கள். சரிங்களா? எஸ், சூப்பருங்க. அப்போ மதிய உணவு திட்டம், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போடணும். சீருடை திட்டம், இலவச கட்டாய கல்வி போன்ற முக்கிய கல்விக்கான திட்டங்கள்லாம் கொண்டது ஒரு காமராஜர் தான். மதுரையில காமராஜர் நினைவா ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது, MKU, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி. ஓகே. 1976ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது காமராஜர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. சரிங்களா? சரிங்க, ரைட்டு. ஸோ சென்னை மற்றும் விருதுநகர் விருந்த இல்லங்கள் அரசு இல்லமா மாத்திட்டாங்க. சென்னையில் உள்நாட்டு விமான நிலையம், டெர்மினல், டொமஸ்டிக் டெர்மினல், அதுக்கு காமராஜர் பேர் வச்சிருக்கிறாங்க. கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம்னு கட்டியிருக்கிறாங்க. சரிங்களா? எஸ், இதெல்லாம் காமராஜர் அவர்களை பத்தி கண்டிப்பா நமக்கு தெரிந்திருக்க வேண்டியவை. சரி, நூலகம் நோக்கி. சரிங்களா? இதுல முக்கியமா 2-3 கண்டென்ட் தான். ஸோ பாருங்க, ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் சீனாவில் உள்ளது. ஆசிய கண்டத்தில் 2வது மிகப்பெரிய நூலகம் சென்னையில் இருக்குது. சரிங்களா? அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஆமா, அதுதான். சூப்பருங்க. இந்திய நூலக அறிவியலின் தந்தை அப்படின்னு யார சொல்றோம்னா அரங்கநாதனை சொல்றோம். சரிங்களா? ரைட்டு. அதனால அரங்கநாதன் விருது அப்படின்றதே சிறந்த நூலகருக்கு கொடுக்கக்கூடிய விருதாக இருக்கின்றது. சரி சார். இதுதான் கொடுத்திருக்காங்க. நூலகத்தில் படித்து உயர்ந்தவர்கள் யார் யார் அப்படின்றதையும் கொடுத்திருக்கிறாங்க. பேரறிஞர் அண்ணா, நேரு, கார்ல் மார்க்ஸ், அம்பேத்கர், இவங்கெல்லாம் நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள். சரிங்களா? எஸ், எந்த மாநிலம் நடமாடு நூலகம் அப்படின்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க? தமிழ்நாடு மாநிலம் நம்ம தான் கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? நடமாடும் நூலகம் அப்படிங்கிறதை கொண்டு வந்திருக்கிறாங்க. எப்படியாவது படிச்சே உருப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? எஸ், சூப்பருங்க. வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் நூலகத்திற்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னவர் பேரறிஞர் அண்ணா. சரிங்களா? சூப்பருங்க. ஒரு இயலை வெற்றிகரமா முடிச்சிட்டோம். ஓகே. இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இன எழுத்துக்கள். அப்போ ஒரு எழுத்துக்கள் பிறக்கணும்னா அதோட இன எழுத்துக்களுடைய சப்போர்ட் தேவை கூட கூட அப்படின்ற மாதிரி. இது இன எழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம இது எழுதி எடுத்துருவோம். ஸோ வல்லினம் மெல்லினம் எங்கெல்லாம் மிக்ஸ் ஆவாங்க சார். ஸோ வல்லின எழுத்துக்கள் பாருங்க, கசட தபர சொல்றோமா? சரி. ஸோ அப்படியே மெல்லின எழுத்துக்கள் பாருங்க, ஞங்கன நமன. சரிங்களா? ரைட்டு. ஸோ இப்போ இவங்க எல்லாமே ஒரே இன எழுத்துக்கள்ங்க. அப்போ இவங்க எல்லாமே ஒரே இன எழுத்துக்கள் தான். சரி, இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு, இத்து இந்து, இப்பு இம்மு, இரு இன்னு. சரிங்களா? அப்ப இவங்க எல்லாம் ஒரே இன எழுத்துக்கள். இப்ப எடுத்துக்காட்டு நமக்கு ஒரு சில விஷயங்கள் டவுட்டா இருக்கும் இல்லையா? டவுட்டா இருக்க விஷயம்னா ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை வச்சே சொல்லிடலாம் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க, திங்கள் பாருங்க, திங்கள், இங்குக்கு அப்புறம் கா வந்திருக்கு பாருங்க. சரிங்களா? எஸ், இதுல ரொம்ப ரொம்ப நமக்கு சந்தோஷமா மிஸ்டேக்கே இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு இந்த 2 பேர் தான். சரிங்களா? இட்டும் இன்னும், இரும் இன்னும். இப்ப எடுத்துக்காட்டு மண்டபம் அப்படி இருக்குப்பா. இது சரியா தப்பானே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. நிறைய பேருக்கு தெரியாது, தமிழ் இப்பதான் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மண்டபம் சரிதானே அப்படின்னு யோசிப்பாங்க, மண்டையிலே போட்டுருவாங்க. புரியுதா? எஸ், என்ன அப்படின்னா இந்த டா வந்திருக்கு. அப்ப டாவினுடைய இன எழுத்து என்னவா இருந்திருக்கும்? என்ன படிச்சோம்? இன். அப்போ இந்த மண்டபம் அப்படின்னா அது தப்பு. அப்போ மண்டபம் எப்படி இருந்திருக்கணும்? மண்டபம். சரிங்களா? எஸ், புரியுது அப்படின்னா மண்டபம் அப்படின்றது. ஓகேங்க. ஸோ அப்ப இப்படித்தான் இருந்திருக்கணும். மண்டபம் அப்படின்றது இப்படித்தான் இருந்திருக்க வேண்டும்.
ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த டாவை வரக்கூடிய டன்னகரமும் ரன்னகரமும் இந்த ரெண்டுமே நமக்கு மயங்கொலியில படிப்போம். மிஸ் ஆயிராம இருக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இன எழுத்துக்கள் சரிங்களா. ஸோ அப்போ ஒரு வல்லினம் ஒரு மெல்லினம் இவங்கன்னா சேர்ந்தது இன எழுத்துக்கள். சரி, இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வல்லினம் ஒரு மென்மை இருக்குது இல்லையா, இதே மாதிரி இடையினம் பார்க்குறோம். இடையினம் எல்லாமே ஒரே இன எழுத்துக்கள். அப்போ எரள வளல இருக்குது இல்லையா, இவங்க எல்லாருமே எப்படி பார்ப்போம்னா இவங்க எல்லாருமே ஒரே இன எழுத்துக்கள், எல்லாம் ஒரே இனம் அவங்களுக்குள்ளேயே எல்லாருமே. சரிங்களா. இது போக நமக்கு உயிர் எழுத்துக்கள் இருக்குது இல்லையா, ஸோ அது அந்த எல்லாமே ஈ வந்து ஈ அப்படி எல்லாமே வந்துடும். ஊ வந்து ஊ, ஏ வந்து ஏ, ஓ வந்து ஓ. பாருங்க அப்படியே வந்து அஞ்சுமே வந்துருது. ஒரு ரெண்டு பேர் தனித்துவமா மாட்டிக்குவாங்க. ஒருத்தன் ஐ, இன்னொருத்தன் அவ். சரிங்களா. இந்த ஐ அப்படின்னு சொல்றப்ப ஈ சவுண்ட் வருதா, அப்ப ஐயோட இன எழுத்து ஈ. ஔ ஊ வருதா, அப்போ அவ்வோட இன எழுத்து ஊ. இந்த ரெண்டு பேர் மட்டும் முக்கியம். சரிங்களா. எஸ், ஏன்னா இந்த ரெண்டு பேர் மட்டும் மாறுபடும். ஸோ அதனால இந்த ரெண்டு பேர் முக்கியம், மற்ற எல்லாம் ஈஸியா சொல்லிடுவோம். சரி, அதான் இன எழுத்துக்கள். இந்த இன எழுத்துக்களை வைத்து கூட நம்ம மிஸ்டேக்ஸ் இல்லாம எழுதிட முடியும். சரிங்களா. ஸோ இதைத்தான் நமக்கு இங்க கொடுத்துருக்கிறாங்க. சரி சார், ஒரு இயலை வெற்றிகரமா முடிச்சிட்டோம். கொஞ்சம் ஃபாஸ்ட் தான் எனக்குமே தெரியுது. ஆனா ரிவிஷன் தானே நம்ம பண்றோம். ஆல்ரெடி எடுத்திருக்கிறோம், நம்ம தமிழ் படிச்சிருக்கோம், ரிவிஷன் தானே. ஸோ அதனால இது ஓகே தானே, ரொம்ப ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லைல்ல. இருந்தா சொல்லிருங்க, 2 செஷனா ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படியே. சரி, ஒரு ஈழை வெற்றிகரமா முடித்து விட்டோம். அடுத்த ஈழுக்கு வந்துட்டோம். ஆசாரக்கோவை கொடுத்திருக்கிறாங்க. ஆசாரக்கோவையினுடைய ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். சரிங்களா. ஒரு பிறந்த ஊர் கயத்தூர். ஆசாரக்கோவைன்றதுக்கு அர்த்தம் என்னது, நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. சரிங்களா. இந்த ஆசாரக்கோவை 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. சரிங்களா. எஸ், 100 வெண்பாக்களை உடையது ஆசாரக்கோவை. சரிங்களா. ஆமா, கோயம்புத்தூருக்கு 100 ரூபா ஞாபகம் வச்சுக்கோங்க. கோவைன்றது ஒரு வகையான சிற்றிலக்கியம். சரிங்க சார், கிளியரா இருக்கிறோமா. அப்போ ஆசாரக்கோவையினுடைய ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். கயத்தூர் அப்படின்ற ஊர்ல பறந்துருக்கிறார். கயத்தூர் அப்படின்ற ஊர்ல பறந்துருக்கிறாங்க. சரிங்களா. எஸ், இது கயிறு வச்சு கழுத்தை நினைச்சா வாய் ஓப்பன் ஆயிடும் அப்படி ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருப்பேன். ஆசாரக்கோவை அப்படின்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அர்த்தம். 14 கீழ்கணக்கு நூல்கள், ஏன்னா இது அறம் சார்ந்து பேசுது. அதுதான் ஒரு 11 புக்கு அறம் சார்ந்து வரும்ல, அதனால அந்த கேட்டகரியில வந்துருது. சரிங்களா. அப்ப பெருவாயின் மொழியார் கயத்தூர் ஞாபகம் வச்சுக்கிறோம். பாருங்க, திருக்குறள்ல வள்ளுவர் சொன்ன அதிகாரங்கள் பேரெல்லாம் சொல்லியிருக்கிறார். நன்றி அறிதல், பொறையுடைமை, இன்சொல்லோடு, இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை, கல்வியோடு, ஒப்புரவு ஆற்ற அறிதல், அறிவுடைமை, நல்லினத்தாருன் நட்டல், இவை 8ம் சொல்லிய ஆசார வித்து. அப்ப நன்றியோடு இருக்கணுமா, பொறுமையோடு இருக்கணும், இனிமையான சொற்களை பேசணும், எந்த உயிர்களுக்கும் தீங்கு செஞ்சிடக்கூடாது, கல்வி நல்லா படிச்சிருக்கணும், ஒப்புரவு உதவி செய்யணும், அறிவு பெற்றிருக்க வேண்டும், நல்லவங்களோட பழகணும். இந்த 8ம் தான் ஆசாரக்கோவை சொல்லுது. அப்ப நீ அறவழியில நடக்கணும், ஒழுக்கமா இருக்கணும்னா இந்த 8 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணு, நீ ஒழுக்கமாயிருவ அப்படின்னு சொல்றாரு. சிம்பிளா முடிச்சிட்டாரு. ஆனா வள்ளுவரை பாருங்க, நன்றி எறிதல், செய் நன்றி எறிதல் அப்படின்னு ஒரு 10, பொறையுடைமைன்னு ஒரு 10 குறள், இன்சொல் பேசுதல்னு ஒரு 10 குறள் இல்லையா. இப்படி எல்லாத்துக்குமே 10 குறளா போட்டு எழுதி வச்சிருப்பாரு. நம்மளுக்கு ரிஸ்கே இல்லை, நோ ரிஸ்க், இதெல்லாம் செய்யாது, முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டார். சரிங்களா. சூப்பருங்க, அருமை. ஸோ கண்மணியே கண்ணுரங்குன்ற ஒரு வாய்மொழி இலக்கியங்கள் ஒன்று, தாலாட்டு. தா அப்படின்னா நாக்கு. சரிங்களா. ஸோ இப்போ நாவினால் அசைத்து பாடுவதை தாலாட்டு அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஸோ தமிழர் திருநாள் சிலபஸ்ல இருக்குது, முக்கியமான லெசன். இந்த லெசன் வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் உண்டு. சரிங்களா. ஸோ இப்போ இந்த பொங்கலைத்தான் நம்ம அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்றோம். ஓகேயா. சரி, ஸோ உழவர் திருநாள் அப்படின்னு சொல்றாங்க, ஏன்னா உழவர்கள் தான் இந்த நாளுக்கு முக்கியமானவர்கள். சரிங்களா. எஸ். ஸோ இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓகே, ஓகே, தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குது. தை முதல் நாள், அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் புத்தாண்டு என்னைக்கு, எப்ப, தை 1ஆம் தேதி
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இத பாரதிதாசனே சொல்லியிருக்காரு. நித்திரையில் இருக்கும் தமிழா, சித்திரை அல்ல உனக்கு தமிழ் புத்தாண்டு, அண்டி பிழைக்க வந்த ஆரிய கூட்டம் கொடுத்ததே அறிவு கொவ்வா 60 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி புரட்சி புரட்சி கவி சொல்லியிருக்கிறார். சரிங்களா? ஆமா. சரி, நம்ம தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லி ஏப்ரல் 14 கொண்டாடுறோம்ல, சித்திரை 1 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதத்தை தவிர அவங்க கொள்ள விகாரி, தகாரி, பகாரி, முகாரி, அகாரின்னு என்னென்னவோ இருக்கே, அதெல்லாம் அர்த்தம் தெரியுதா? ஏன்னா அர்த்தமே தெரியல. இது தமிழ் புத்தாண்டுனா நம்புற மாதிரியாடா இருக்குது. கரெக்டா? எஸ். ஸோ அதனால தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு தை 1 தான் தமிழ்நாடு அரசு சொல்லிடுச்சு. பல அறிஞர்கள்லாம் வச்சுட்டு. சரிங்களா? ஸோ அதான் புக்ல கொடுத்துருக்காங்க. தை முதல் நாள் தான் திருவள்ளுவர் ஆண்டு. சரிங்களா? எஸ். தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் தினம். சரிங்களா? எஸ். மாடு அப்படின்றதுக்கு செல்வம் அப்படின்ற பொருள். நல்லா பாருங்க. நல்லா பயிர் விளைஞ்சிருச்சு. இந்த விளைஞ்ச பயிரை வீட்டுக்கு கொண்டு போய் பத்திரமா வைக்கணும். புது பயிர் இல்லையா? இந்த பயிர் தான் நம்மளுடைய உழைப்பு. ஒரு 6 மாசம் உழைப்பு. ஆடி மாசம் நம்ம போட்டத தை மாசத்துல அறுவடை பண்றோம். நம்ம 6 மாத உழைப்பு. அப்ப இந்த நெல் கதிர்களை வீட்டுக்கு வந்து வைக்கிறோம் இல்லையா? வீடு சுத்தமா இருக்கணும்ல. அதுக்கு தான் என்ன பண்றாங்கன்னா, வீட்டுல இருக்க பழைய குப்பையெல்லாம் எடுத்து போட்டு எரிச்சிட்டு வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறாங்க. இன்னும் கிராமங்கள்ல தீபாவளிக்கோ இல்ல வேற ஏதோ விழாக்களுக்கோ, ஊர் திருவிழாக்கெல்லாம் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க மாட்டாங்க. பொங்கலுக்கு தான் வெள்ளை அடிப்பாங்க. பாத்தீங்களா? ஏன்னா பொங்கலுக்கு வெள்ளை அடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்வாங்க. காரணம் இதுதான். ஸோ இப்போ அந்த புதிய நெல் எல்லாத்தையும் வீட்டில் வந்து வைக்க போறோம். வீடு சுத்தமா இருக்கணும். ஏன்னா மழை காலத்துல இருந்திருப்போம், குளிர்காலத்துல இருந்திருப்போம். வீட்டில் இன்ஃபெக்ஷன்ஸ், பாக்டீரியா, அழுக்கு அது மாதிரி இருக்கும். அதனால வீடெல்லாம் கழுவி பெயிண்டிங்லாம் அடிச்சு பழசெல்லாம் தூக்கி எரிச்சு புதிய நெல்லை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து போடுறோம். அதான் போகி பண்டிகை. அப்ப மார்கழி மாதத்தின் கடைசி நாள் போகி. சரிங்களா? இந்த பயிர் விளையிறதுக்கு காரணம், முதல் காரணம் சூரியன். அப்பதான் போட்டோசிந்தசிஸ் நடந்துச்சு. தை 1ஆம் தேதி சூரியனுக்கு நன்றி செலுத்துறோம். அடுத்து என்னப்பா, இந்த பயிர் விளையிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது மாடுகள். இந்த 6 மாசம் நமக்கு வருவாய் இல்லை, ஆனா மாடு நமக்கு பால் கொடுத்து வருவாய் கொடுத்துருக்கு. ஏறு உழவு ஓட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. இந்த 6 மாசம் ஹெல்ப் பண்ணியிருக்குல, உனக்கு ஒரு தேங்க்ஸ். அதான் மாட்டு பொங்கல். தை மாதம் 2ஆம் தேதி மாட்டு பொங்கல். அடுத்து தை 3ஆம் நாள் இவ்வளோ விளைச்சல் வந்திருக்குதான், இவ்வளோ நல்லா விளைஞ்சிருச்சு. இதுக்கு காரணம் யாரு? விதை போடுறதுல ஆரம்பிச்சு, களை புடுங்குறதுல ஆரம்பிச்சு, அறுவடை பண்ற வரைக்கும் என் கூட இருந்த என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள், தெரிஞ்சவங்க, மனிதர்கள், அவங்களுக்கு நன்றி செலுத்துவதுதான் காணும் பொங்கல். சரிங்களா? இதைத்தான் இங்க கொடுத்துருப்பாங்க. சரி, எஸ். ஸோ இதான் இங்க கொடுத்துருக்குறாங்க. திருவள்ளுவர் புதாண்டு கிமு 31ல பிறந்தவர். அதனால இருக்கிற வருஷத்தோட 31 கூட்டிட்டோம் அப்படின்னா திருவள்ளுவர் ஆண்டு கிடைச்சிருது நமக்கு. சரிங்களா? சூப்பருங்க. இங்க பாருங்க, கேட்டுட்டே இருக்காங்க, படிச்சுக்கிறோம். அறுவடை திருநாளை ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் இது எல்லாத்துலயுமே மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்றாங்க. ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, யூபி. சரிங்களா? ரைட்டுங்க. இங்கே மகர சங்கராந்தின்னு சொல்றாங்க. பஞ்சாப் மாநிலத்தில் லோரி அப்படின்னு சொல்றாங்க. குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள்ல உத்தராயன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? எஸ். கிளியரா இருக்குமா? ஆமா. பஞ்சாப் மாநிலத்துல லோரி அப்படின்றாங்க. பஞ்சாப் லாரி நிறைய ஓடுதுன்னு ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன். சரிங்களா? பஞ்சாப் லாரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குஜராத், ராஜஸ்தான் இங்க உத்தராயன், சூரியன் சுட்டரிச்சிடும். சரிங்களா? குஜராத், ராஜஸ்தான் ஆனா பாலைவனம் இருக்குது. குஜராத் நார்த் குஜராத், சவுத் ராஜஸ்தான் இங்கதான் பாலை தார் டெசர்ட் இருக்குது, சுட்டரிச்சிடும் உத்தராயன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். பாருங்க, பஞ்சாப், குஜராத், ராஜஸ்தான் இது மூணுமே நம்ம படிச்சிட்டோம்னா மீதம் இருக்கக்கூடிய நாளை ஆப்ஷன் பார்த்து சொல்லிடலாம். அப்படித்தானப்பா? எஸ். இதான் ஸ்மார்ட் ஒர்க். தேவைப்படுறது மட்டும் படிச்சுட்டு விட்டுருது. நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் உட்காந்து படிப்போம். ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, யூபி. ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, யூபி. மகர சங்கராந்தி, பஞ்சாப், லோரி, குஜராத், ராஜஸ்தான், உத்தராயன். சூப்பரா படிச்சிருப்போம். எக்ஸாம்ல போய் கேட்டிருப்பாங்க, மகர சங்கராந்தி கொண்டாடப்படாத மாநிலம் பஞ்சாப், குஜராத், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் அப்படின்னு. அங்க போய் நம்ம குழப்பம் பாருங்க. ஐயோ எதுவும் தெரியலையேன்னு. அதுக்கு சிம்பிள், எல்லாலாம் வேணாம்,
பஞ்சாப் லோரி மறக்க மாட்டோம். பஞ்சாப் சிங் தான் நிறைய லாரி ஓட்டுறாங்க. குஜராத், ராஜஸ்தான் உத்தராயன் சூரியன் சுட்டரிக்குது. ஞாபகம் வச்சுக்கலாமா? இது 3 தான் எனக்கு தெரியுங்க. இது எது கேட்டாலும் மகர சங்கராந்தி தான். அவ்வளவுதான். சரிங்களா? எஸ், சூப்பர்ங்க. மனம் கவரும் மாமல்லபுரம். சரிங்களா? ரைட்டுங்க. இந்த மாமல்லபுரம் பத்தி நமக்கு கொடுத்திருப்பாங்க. எஸ், நரசிம்மவர்மன். இந்த நரசிம்மவர்மனுடைய பேர் தான் மாமல்லன். அப்ப மாமல்லன் என்ன? இந்த மாமல்லன் பேர் காரணம் என்ன? இவர் மற்போர் இதுல சிறந்தவர். மற்போர்னா என்ன? தற்காப்பு கலை. தனித்தனியா ஒண்டி கொண்டி வாடா அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி தனித்தனியா சண்டை போடுறதுதான் மற்போர், தற்காப்பு கலை. அதுல சிறந்தவர்னால அவரை மாமல்லன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்ப நரசிம்மவர்மனுடைய புனை பெயர், அவருடைய சிறப்பு பெயர் மாமல்லன். சரிங்களா? சரி சார். ஸோ ஒரு 8 கலைஞர் விளக்கம் இல்லாம 8 இருக்குது. இந்த 8மே மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய 8 மோனுமெண்ட்ஸ். சரிங்களா? 8 சின்னங்கள், புரதான சின்னங்கள். சரிங்களா? இதை கொடுத்திருக்கிறாங்க. யுனெஸ்கோ 1984ஆம் ஆண்டு இந்த மாமல்லபுரத்துக்கு உலக பாரம்பரிய சின்னம், வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? இதுவும் நம்ம கண்டிப்பா தெரிந்திருக்க வேண்டும். ஓகே. சிற்பக்கலைகள் 4 வகையா இருக்குது. கொடிவரை கோவில், ஒற்றைக்கல் கோவில், கட்டுமான கோவில், புடைப்பு சிற்பங்கள். இந்த 4மே காணப்படக்கூடிய ஒரே இடம் மாமல்லபுரம். சரிங்களா? சூப்பர்ங்க. இந்த மாமல்லபுரம் இன்னைக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சரி, மயங்கொலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அவங்களே அழகா கொடுத்திருக்கிறாங்க. அப்போ முதல்ல நான். சரிங்களா? எப்படி சார்னா அப்போ இந்த அப்படின்றது பாருங்க, பல்லின் அடிப்பகுதி. இப்போ இந்த பல்லின் அடிப்பகுதியில சொன்னோம் அப்படின்னா அது ந. சரிங்களா? எஸ். இது முன்பகுதி, அன்னத்தின் முன்பகுதியில சொன்னோம் அப்படின்னா இது ந. அன்னத்தின் நடுப்பகுதியில சொன்னா ந. அப்போ உச்சரிப்புலயே நம்ம அதை சொல்லிடலாம், ந ந ந அப்படின்னு. சரிங்களா? எஸ், ஓகேங்க. ஸோ அடுத்ததாக ல தெரியணும், ரா. சரிங்களா? ஸோ இது என்ன சார்? அன்னத்தின் முன்பகுதி ர, அன்னத்தின் நடுப்பகுதி ர. அன்னத்தின் முன்பகுதியே நமக்கு ர வந்தது, அன்னத்தின் நடுப்பகுதி ர. சரி. ஸோ இதற்கு அப்புறம் பல்லின் முன்பகுதி ல. சரிங்களா? எஸ். பல்லின் அடிப்பகுதி, அதாவது பல்லுக்கு அடியில இல்ல. அப்ப பல்லினுடைய முன்பகுதி, இதை என்ன சொல்றோம் அப்படின்னா ல அப்படின்னு சொல்றோம். நாவை வளைத்து கூறுவது ழ. சரிங்களா? எஸ். இந்த எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கிறது அப்படின்றத அப்படி கொடுத்திருப்பாங்க. இது போக இந்த எழுத்துக்கள் இருக்குது இல்லையா, இதுதான் மயங்கொலிகள் அப்படின்னு சொல்றோம். ஒரே மாதிரியே உச்சரிப்பு இருக்கும், ஆனா அர்த்தம் மாறுபடும். சரிங்களா? இப்படி தமிழ் மொழியின் மொத்தம் எத்தனை மயங்கொலி எழுத்துக்கள் இருக்குது? 8 மயங்கொலி எழுத்துக்கள் நம்ம கிட்ட இருக்குது. சரிங்களா? இதுல இந்த லாவைத்தான் நம்ம சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்றோம். உலகின் எந்த மொழியிலும் இந்த ழா அப்படின்றதுக்கான உச்சரிப்பே கிடையாது. ழ அப்படின்னு சொல்றது. வாழைப்பழம், நம்ம இந்த லா சொல்லியிருக்கோம், வாழைப்பழம் அப்படின்றோம். சரிங்களா? எஸ், அதுதான் தமிழினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லி இந்த லகரத்தை நம்ம சொல்றோம். சரி சார். இதைத்தான் நம்ம கொடுத்திருப்பாங்க. அடுத்த இல்ல திருக்குறள் நமக்கு மீண்டும் கொடுத்திருக்கிறார்கள். திருக்குறள் நமக்கு சூப்பரா தெரியும். இலக்கணம் சார்ந்த திருக்குறளை சூப்பரா படிச்சுக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஓகேங்க. நானிலம் படைத்தவன் அப்படின்னு சொல்லி முடியரசன் எழுதியிருக்கிறாரு. முடியரசன் நமக்கு சிலபஸ்ல இருக்கிறாரா? இருக்கிறார். முடியரசன், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், பார்ட் சில. அப்ப முடியரசன். சரிங்களா? எஸ். இந்த முடியரசனுடைய இயற்பெயர் தொரராசு. சரிங்களா? பெரிய துரை முடி வெட்ட மாட்டாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. முடியரசன் இல்லைன்னா பெரிய ராசு. ராசோட துரை நல்லா இருக்கு இல்லையா? பெரிய துரை முடியெல்லாம் வெட்ட மாட்டாரு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ துறை ராசு அப்படின்னா முடியரசன். சரி. பூங்கொடி, வீர காவியம், காவியப்பாவை, இதெல்லாம் இவர் எழுதிய நூல்கள். பாருங்க, எல்லாமே கேர்ள் நேமா வந்துடும். பூங்கொடி, காவியா, பாவை.
ஓகே. திராவிட நாட்டின் வானம்பாடி என பாராட்டப்பட்டவர் துரைராசு என்ற முடியரசன். இதுவே பல வருஷமா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன். சரிங்களா? சோ இப்ப பூங்கொடி, காவியப்பாவை, வீர காவியம் இது எல்லாமே இவருடைய நூல்கள். சரி. நான் நிலம் படைத்தவன். இது சிலபஸ்ல இருக்கானா? முடியரசன். நல்லா பாத்துக்கோங்கப்பா. நான் திரும்பவும் சொல்றேன், சிலபஸ் முக்கியம். சரிங்களா? சிலபஸ் பார்ட் ஏ அப்படின்றது நமக்கு இலக்கணம் மட்டும். சரிங்களா? ரைட். இன்னைக்கே போய் ஒழுங்கா அதை பாக்குறீங்க. அடுத்து பார்ட் பி அப்படிங்கிறது இலக்கியம் மட்டும். சரிங்களா? பார்ட் சி அப்படின்றது தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். அப்ப தமிழ் அறிஞர்கள் மட்டும். அப்படித்தானே செல்லுங்களா? அப்போ தமிழ் அறிஞர்கள் அவங்க தமிழ் மொழி காற்றியே தோன்றும். பயவுலங்க இதை படிக்கவே மாட்டாங்க. என்னையும் சேர்த்தா சொல்றேன். நானும் இப்பதான் ஜெனரல் தமிழை உங்களுக்கு எடுக்கிறேன். உங்களுக்கு எடுக்கிறதுக்காக ஜெனரல் தமிழை எடுக்கிறேன். இல்லைன்னா இலக்கணம் மட்டும் எடுப்பேன். ஏன்னா சார் தமிழ் கஷ்டமா இருக்குன்னு வாங்க, அதனால இலக்கணம் எடுப்பேன். தமிழ் சமூகம் வரலாறு மெயின்ஸுக்குள்ளதுதான் நம்ம எக்ஸ்பர்ட்டே. அப்போ இந்த இலக்கியம் தமிழறிஞருக்கும் தமிழ் தொண்டும்லாம் ஜெனரல் தமிழ்ன்றதே குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸுக்காக, குரூப் 2க்காக தான் நம்ம எடுக்கிறோம் இல்லையா? சிலபஸை பார்த்தா வயிற்றுச்சலா இருக்கு. ஏன்னா மாங்குன்னு 6th இருந்து 12th வரை ஃபுல் தமிழ் புக்கு படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. 195 கொஸ்டினை விட்டுட்டு 5 கொஸ்டினுக்கு மாங்கமா நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால எது தேவையோ அதை மட்டும் ஒழுங்கா பண்ணீங்க. சிலபஸை மீறி 5 கொஸ்டின் வருது, 5 கொஸ்டின் எப்படி இருந்தாலும் ஆன்சர் பண்ணிக்கலாம். புரியுதா? தைரியமா போங்க. 100க்கு 100 நம்முடைய டார்கெட் அப்படின்றதுனால நம்ம எல்லாத்தையுமே ரீட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படித்தானே சொல்லுங்களா? ஆமா. ஸோ அதனால தைரியமா இருங்க. பார்ட் சில தான் நமக்கு இருக்குது. அதனால நானிலம் படைத்தவன் தேவை இல்லை. ஓகேங்க. சரி. ஸோ கடலோடு விளையாடு. சரிங்களா? ஸோ இந்த கடலோடு விளையாடு அப்படின்றது வாய்மொழியாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுவும் சிலபஸ்ல கிடையாது. ஓகே. நெய்தல் திணை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். நிலம், கடலும் கடல் சார்ந்ததும் நெய்தல் திணை. மக்கள், பரதவர், பரத்தியர், எய்னர், எயிற்றியர். சரிங்களா? ரைட்டுங்க. இதுல இந்த எய்னர் எயிற்றியர் வந்து 6th புக்ல எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இது பாலை திணைக்கு கொடுத்து வச்சிருப்பாங்க, வழிப்பறி பண்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 6th புக் டேட்டா, ஐ மீன் 6thனா ஹிஸ்டரி புக் டேட்டா. நமக்கு இந்த புக் டேட்டா தான் இப்போ முக்கியம். சரிங்களா? ஸோ தொழில், மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல், பூ தாளம்பூ. சரிங்களா? நெய்தல் திணை. சரிங்க சார். அடுத்தது வளரும் வணிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் சூப்பரா கொடுத்துருப்பாங்க. வணிகம் எப்படி இருந்தது அப்படின்னு முக்கியமான ஒரு லெசன் சிலபஸ்ல இருக்குது. சரிங்களா? ரைட்டுங்க. உமணர் புகழும் அப்படின்றது நற்றிணையில இருக்குது. அதாவது தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி உமணர் புகழும். அப்போ தன்னாடு விளைந்த வெண்ணெல், நெல்லை கொடுத்து மற்ற நாட்டுல விளைந்த உப்பை வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. உமணர் அப்படின்னா உப்பு விற்கிறவங்க. அப்ப நற்றிணை இதை சொல்லுது. ஒரு படி நெல்லை கொடுத்து ஒரு படி உப்பை வாங்கிட்டு வந்ததை பத்தி நற்றிணை நமக்கு பேசுது. பாலோடு வந்து கூழோடு பெயரும்னு குறுந்தொகை சொல்லுது. சரிங்களா? ரைட்டுங்க. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும்னு அகநானூறு சொல்லுது. எப்படி சார் ஞாபகம் வைக்கிறது? கேட்பாங்க, முக்கியம். அப்போ நற்றிணை அப்படின்றதுதான் இந்த தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாடு உப்பின் கொள்ளை சுற்றி உமணர் புகழும்ன்றது இடம்பெறுகிறது. ஓகே. நற்றிணை நல்ல திணை. ஆமா, நல்லவங்க. பாருங்க, நெய்தல்ல இருக்கிறதுக்கும் மருதம் ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க, ரெண்டு தனியும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது நற்றிணைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? பாலோடு வந்து கூழோடு பயிரும். பால் கூழ்லாம் நமக்கு கொடுப்பாங்களா, குழந்தைக்கு கொடுப்பாங்களா? குழந்தைக்கு, குட்டி குழந்தைக்கு. சரிங்களா? ஸோ அப்போ குறுந்தொகை குட்டி குட்டி பசங்களுக்கு கொடுப்பாங்க பால் கூழ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க போறோம். பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். இந்த தங்கம் பொண்ணு, கறின்னா நான்வெஜ். இந்த கறி தங்கம் இதெல்லாம் நம்ம யாரு கொடுப்போம்? அகம், மனசுக்கு பிடிச்சவங்களே தான் கொடுப்போம். சரிங்களா? இது ஷார்ட் கட்டு தான். நீங்க பாட்டுக்கு காலங்கத்தால கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு, ஓ மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு தங்கம் கொடுக்கலாமான்னு வீட்டுக்காரர்கிட்ட போய், தீபாவளி வர வருது, எங்க சாரு காலையில இப்படி எடுத்தாரு, அதனால மரியாதையா கோல்டு வாங்கி கொடுத்துருங்கன்னு கேட்டீங்கன்னா உங்க வீட்டுக்காரங்க என்னைய கொலவரியோடு தேடுவாங்க. புரியுதா? இது ஷார்ட் கட்.
ஒரு சில ஷார்ட்கட் நம்ம ஃபன்னா ஷார்ட்கட்டுக்காக வச்சுக்கணும். அதை நீங்க லைஃப்ல போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடக்கூடாது. சரிங்களா செல்லங்களா? எஸ், டிஸ்க்ளைமரோட சொல்லிடுவோம். ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இது மாதிரி வந்துருது. சரி, அப்போ பாலோடு வந்து கூழோடு பெயரும் அப்படின்றது குறுந்தொகை. சரிங்களா? ஸோ குட்டி பசங்க, பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அப்படின்றது அகநானூறு. சரிங்களா? இது நிறைய தடவை கேட்டிருக்கிறாங்கப்பா. ஓகே. துறைமுக நகரங்களை எப்படி சொல்றாங்களா? பட்டினம் அப்படின்னு சொல்றாங்க, பாக்கம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகம் பூம்புகார். சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ சின்ன சின்ன வணிகம் பத்தியும் ஒரு சில டேட்டாக்களை நமக்கு அள்ளி கொடுத்துருக்குறாங்க. சரி, ஸோ இணையவழி வணிகம் வரைக்கும் இன்னைக்கு வந்துருச்சு அப்படின்றத சொல்றாங்க. எஸ், வாணிபம் செய்வார்க்கு வாணிகம் பிணி பிறவும் தம போல் செய்யின். இந்த பிறவும் தம போல் செய்யின் அப்படின்னு திருக்குறள் சொல்லுது. சரிங்களா? பிறவும் தம போல் செய்யின் முக்கியமான வார்த்தை. அடுத்தவனும் நம்மள மாதிரின்றத நினைச்சு பண்ணு. அப்ப வாணிபம் செய்வாருக்கு வாணிகம் பிணி பிறவும் தம போல் செய்யின், அடுத்ததும் நம்ம ஆளுதான், அவனும் நம்மள மாதிரி தான் அப்படின்னு நினைச்சு பண்ணணுன்றாங்க. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படின்னு சொல்லி பட்டினப்பாலை குறிப்பிடுகிறது. அது என்னப்பா நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படின்னா? நடுநிலையா இருந்திருக்கிறாங்க, நடுநிலையா இருந்திருக்கிறாங்க. ஸோ அதைத்தான் பட்டினப்பாலை நமக்கு சொல்லுது, நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படின்னு. சரிங்களா? எஸ், சூப்பருங்க. ஸோ இப்போ இதெல்லாமே வணிகம் சார்ந்து நம்ம கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டியவை. உழைப்பே மூலதனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணை பாடம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்ததாக சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். சரிங்களா? ஃபாஸ்ட்டாக பார்த்தலாம், சூப்பராக இருக்கும். அப்போ சுட்டெழுத்துக்கள் சுட்டி காட்டக்கூடிய எழுத்துக்கள். சரிங்களா? ஆமாம். ஆ, இ, உ இதெல்லாம் தான் சுட்டி காட்டக்கூடிய எழுத்துக்கள். அப்போ மொத்தமா 3 சுற்றெழுத்துக்கள் இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் ஊ என்ற சுற்றெழுத்து வழக்கில் இல்லை, நம்ம இப்ப பயன்படுத்துறது கிடையாது. சரிங்களா? இந்த சுற்றெழுத்துக்களே 5 விதமா நம்மளால பிரிக்க முடியும். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அகச்சுட்டு அப்படின்னு சொல்றோம். அகச்சுட்டு. அது என்னப்பா அகச்சுட்டு? இந்த அவன் இவன் அப்படின்றது இருக்கு இல்லையா, இதுல சுற்றெழுத்து எது அப்படின்னு பாக்குறோம், இ. அப்ப இந்த சுற்றெழுத்தை இப்படி தூக்கிட்டோம் அப்படின்னா வன் பொருள் கொடுக்குதா? கொடுக்கல. ஸோ அப்படி சுற்றெழுத்தை தூக்கிட்டு பொருள் தரல அப்படின்னா அது அகச்சுட்டு. அகம் உள்ளுக்குள்ள ஒண்ணா நிறைஞ்சிருக்கிறாய். இது நான் எப்போதுமே உங்களுக்கு எப்படி சொல்றேன் அப்படின்னா, அகச்சுட்டு அப்படின்னா அது 90s காதல். 90s கிட்ட இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய காதல் மாதிரி. சின்ன வயசுல நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இந்த சூசைட் அட்டம்னு ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க 90s கிட்ட. சல்லித்தனமா இருக்கும் நமக்கே இல்லையா? என்ன, பிரிஞ்சுட்டா உடனே சூசைட். திரைப்படங்கள்ல நிறைய காட்டியிருக்கிறாங்க, அவ இல்லாம நான் வாழ மாட்டேன் அப்படின்னு. இன்னைக்கு அதெல்லாம் பார்த்தா காமெடியா இருக்குல்ல. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 90s கிட்டோடைய காதல் தான் அகச்சுட்டு. சரிங்களா? சுற்றெழுத்தை நீக்கிட்டோம் அப்படின்னா அது பொருள் கொடுக்காது, அப்போ வேஸ்ட். பிரிஞ்சுட்டா அவங்க வேஸ்டா போயிடுவாங்க. சரி, புறச்சுட்டு இது என்ன சார்? இது 2K கிட்டுக்குள்ளது, 2Ksக்குள்ளது. அப்போ இங்க பாருங்க, அந்நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி இருக்குது. இதுல இந்த சுற்றெழுத்து ஆ இதை தூக்கிட்டோம் அப்படின்னா நீர்வீழ்ச்சி பொருள் கொடுக்குதா? ஆமா. அப்போ இந்த சுற்றெழுத்தை நீக்கிட்டாரு பொருள் கொடுக்கும். அப்ப அது சுற்றெழுத்துக்கும் பிரச்சனையே இல்லை, சுற்றெழுத்துக்கணும் ஒன்னாலாம் இல்லை. சரி, அப்போ சுற்றெழுத்தை நீக்கினாலும் பொருள் கொடுத்தா அது புறச்சுட்டு. சரிங்களா? ரைட்டுங்க. அடுத்து அண்மை சுட்டு அப்படின்றாங்க. ஈ அப்படின்றதுதான் இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு பக்கத்துல இருக்கிற சொல்லுது, அதனால அது அண்மை சுட்டு. சரிங்களா? அப்போ ஆ அப்படின்றது பாருங்க, அது தூரத்துல இருக்கிறத சுட்டி காட்டுது, அதனால அதை செய்மை சுட்டு. அது, அவ, அவன். சரிங்களா? ஸோ அடுத்ததாக சுட்டு திரிபு அப்படின்னு சொல்றாங்க. அது என்னப்பா? பாருங்க, அம்மரம் அப்படின்னு தான் இருக்குது. இதுல ஆதா சுட்டெழுத்து. இந்த அம்மரம் அந்த மரம்னு வருது இல்லையா? யோசிச்சு பாருங்க, அந்த அப்படின்ற வார்த்தையே இப்ப புதுசா வந்திருக்கு. இந்த அந்தன்ற வார்த்தை வந்ததுக்கு காரணம் என்ன? அப்படின்ற ஒரே ஒரு எழுத்து. இந்த ஒரே ஒரு எழுத்துக்காக புதுசா அந்த அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு. இப்படி சுட்டு எழுத்துக்கள் அந்த இந்த அப்படின்னு வந்ததுன்னா அது சுட்டு திரிபு. சரிங்களா? அப்ப அந்த இந்த அப்படின்னு திரிந்து வருவதை நாம் சுட்டு திரிபு அப்படின்னு சொல்றோம். சரி, அடுத்து வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் எத்தனை இருக்கு? ஒரு 5 எழுத்துக்கள் நமக்கு வினா எழுத்துக்களா இருக்கு. சரிங்களா? எஸ், ஏ, யா,
ஆ ஓ ஏ. இது நான் உங்களுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்க சொல்றேன் அப்படின்னா, அல்லேலுயா ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லேலுயான்றது ஒரு தவறான வார்த்தைலாம் கிடையாது. கிறிஸ்டின்ஸ் பயன்படுத்துவாங்க இல்லையா? ஆமா. இது நான் நக்கல்லாம் பண்ணல. அது 2 பக்கம் டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். ஒரு பக்கம் சார் கிறிஸ்தவத்துக்கு மதம் மாத்திக்கிறார் அப்படின்னு பக்தர்கள் கிளம்பிருவாய்ங்க. அதுவும் கிடையாது. இவரு கிறிஸ்தவ மதத்தை தவறா பேசுறாரு அப்படின்னு இந்த பக்கம் கிளம்பிருவாங்க. அதுவும் கிடையாது. இது ஷார்ட்கட். சரிங்களா? அல்லேலுயா அப்படின்றது நமக்கு ஈஸியா ஞாபகம் இருக்கும். அதுக்காக சொல்றேன். பாருங்க. ஆ. சரிங்களா? ஆ, ஏ, ஏ, ஓ, யா. ஆ, ஏ, ஏ, ஓ, யா. அல்லேலுயா. ஞாபகம் வச்சுக்கலாமா? அவ்வளவுதாங்க. சரிங்களா? எஸ். ஸோ இதுல நீங்க நல்லா பாருங்க. இந்த 5 தான் வினா எழுத்துக்கள். அல்லேலுயா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல முதல் 4 எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு உயிர்மெய் எழுத்து யா மட்டும்தான். சரிங்களா? புரியுதா? ஓகேங்க. ஸோ இதுல பார்க்கிறோம். மொழிக்கு முதலில் வருபவை எதெல்லாம் மொழிக்கு முதல்ல வருது? ஏ, யா. இதெல்லாம் மொழிக்கு முதல்ல வருது. எங்கு, யாருக்கு அப்படின்னு. மொழியின் இறுதியில் வருபவை எது? ஆவும் ஓவும். பேசலாமா? இம் கூட்டல் ஆ. பேசலாமா? தெரியுமோ? அப்ப இம்மு கூட்டல் ஓ. சரிங்களா? அப்ப ஆவும் ஓவும் மொழிக்கு இறுதியில் வருது. கடைசியா வருது. சரிங்களா? ரைட். மொழிக்கு முதல்லயும் வருது. இறுதியிலையும் வருது எது? ஏ. ஏன். பாருங்க முதல் எழுத்தா வந்துருச்சு. நீதானே. இன்னு கூட்டல் ஏ. கடைசியா வந்துருச்சு. கிளியரா இருக்குமா? டன்னா? அப்ப மொழிக்கு முதல்ல வர்றது 2 இருக்கு. மொழிக்கு கடைசியா வருது 2 இருக்கு. மொழிக்கு முதலையும் கடைசியா வர்றது ஒண்ணே ஒண்ணு ஏ மட்டும்தான். சரிங்களா? சூப்பர்ங்க. அப்ப அகவினானா என்ன? அகம்னாலே 90s பார்த்தோம்ல. அப்ப வினா எழுத்த நீக்கிட்டா பொருள் கொடுக்காது. அது அகவினா. சரிங்களா? எது? ஏவ நீக்கிருங்க. து. யார்? யாவ நீக்குங்க. இர். பொருள் கொடுக்கல. அப்ப புறவினானா பேசலாமா அப்படின்னு இருக்குது இல்லையா? இதுல பேசலாமா மா இம்மு கூட்டல் ஆ. ஆம மட்டும் நீக்கிட்டா பேசலாம். பொருள் கொடுக்குதா? அப்போ வினா எழுத்தை நீக்கிட்டா பொருள் கொடுக்குதா? இல்லையா? எஸ். அதை நம்ம புறவினா அப்படின்னு சொல்றோம். அவனா இன்னு கூட்டல் ஆ. ஆவ நீக்கிட்டா அவன். பொருள் கொடுக்குதுல்ல. அப்போ புறவினா. சரிங்களா? இதைத்தான் நம்ம கொடுத்துருக்குறாங்கப்பா. சரி. ஸோ அடுத்ததாக புதுமைகள் செய்யும் தேசம் இது. பாரத மந்தையர் ஆற்றாங்கால் தாரா பாரதி. சிலபஸ்ல இருக்கிற அப்படி. தாரா பாரதியுடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். சரிங்களா? தாராவை திருப்பி போட்டா ராதா. முடிஞ்சிருச்சு. ஸோ கவி ஞாயிறு அப்படின்ற அடைமொழியோடு இருக்கக்கூடியவர் தாரா பாரதி. சரிங்களா? புதிய விடியல்கள். இது எங்கள் கிழக்கு. விரல் நுனி வெளிச்சங்கள். பாருங்க காலங்கத்தால நம்ம கிளாஸே இன்னைக்கு காலையில இருக்கும் இல்லையா? இந்த காலை பொழுதை சொல்ற மாதிரியே ஒரு புக் எழுதியிருக்காரு. புதிய விடியல். விடியல் வந்துடுச்சு. இது எங்கள் கிழக்கு. கிழக்குல தான் சூரியன் ஒழிக்கும். விரல் நுனி வெளிச்சங்கள். வெளிச்சம் அப்பதான் கிடைக்கும். என்ன மறந்துடக்கூடாது. அப்ப தாரா திருப்பி போட்டா ராதா. தாரா பாரதியோட இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். கவி ஞாயிறு அப்படின்னு சொல்றோம். புதிய விடியல். இது எங்கள் கிழக்கு. விரல் நுனி வெளிச்சங்கள். இதெல்லாம் இவருடைய நூல்கள். சரிங்களா? சூப்பருங்க. தமிழ்நாட்டில் காந்தி. சிலபஸ்ல இருக்குது. சரி சார். 1919ஆம் ஆண்டு ஆங்கிலேய அரசு ரவுலட் சட்டத்தை கொண்டு வராங்க. அதை எதிர்த்து பெரிய போராட்டத்தை நடத்துறதுக்கு காந்தி பிளான் பண்ணியிருக்கிறார். ஸோ அதை பத்தி ராஜாஜி வீட்டில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது. சரிங்களா? ஸோ அப்போ எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு யார் வரா அப்படின்னா பாரதியார் வரார். பாரதி வந்து காந்திட்ட கேட்கிறாரு, காந்தி நான் ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீங்க வரீங்களா அப்படின்னு. இல்லப்பா கொஞ்சம் வேலை இருக்கு, மன்னிச்சுக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி காந்தி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்ப என்ன அப்படின்னா இவர் போனோன்னே யாரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு காந்தி கேட்கிறாரு. தமிழ்நாட்டின் சொத்து அப்படின்னு பாரதியாரை ராஜாஜி சொல்றாரு. இவர் தாங்க தமிழ்நாட்டோட சொத்து அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? உடனே காந்தி என்ன சொல்றாருக்கு, ஏய் அப்படிலாம் சொல்லாதப்பா, இவரு இந்திய நாட்டின் சொத்து. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவரை அதை கேட்டது இல்ல. ஒருவேளை நான் கொஸ்டின் எடுத்தேன், என் கொஸ்டினை கொடுக்குற மாதிரி சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா இந்த கொஸ்டின் கண்டிப்பா இருக்கு. இந்திய நாட்டின் சொத்து என காந்தியடிகள் பாராட்டியவர் யார்?
பாரதியார். சரிங்களா? எஸ், பாரதியார் யாருன்றதை நமக்கு தெரிஞ்சிருச்சு. 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் திரும்ப காந்தி தமிழ்நாட்டுக்கு வராரு. அப்போ மதுரைக்கு போறாரு. மதுரைக்கு போறப்ப அங்க இருக்க நிறைய பேர் வந்து இடுப்புல மட்டும் தான் துண்டு கட்டியிருக்காங்களே தவிர சட்டையே போடல. இத பார்த்துட்டு இவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய நானும் மக்களோட மக்களா இருக்கேன். என்னைக்கு இந்த மக்கள் நல்லா இருக்காங்களோ அன்னைக்கு நான் முழுசா சட்டை போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அரையாடை மனிதனா மாறிடுறார். அப்போ காந்தி அரையாடை மனிதராக மாற்றியது மதுரை தான். 1921 1921. சரிங்களா? எஸ், அரையாடை மனிதராக்குனது. ஓகே. ஸோ இப்போ காரைக்குடிக்கு ஒரு தடவை போறாரு. அங்க கானாடு காத்தான் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. 1000 ஜன்னல் வீடு இங்கதான் இருக்குது. ரொம்ப பெருசா இருந்துச்சு. உடனே உங்கள் வீட்டுல இவ்வளவுதான் இருக்கே, ஆனா உங்க வீட்டு வேலை பார்க்கறவங்க இவ்வளவு கஷ்டமா இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கும் ஏதாவது கொடுங்க. நீங்க வீட்டுக்கு இவ்வளவு செலவு பண்றதுக்கு சுத்தி கொஞ்சம் செலவு பண்ணா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அவரும் சரிங்கய்யா, நானே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிடுறேன். அது மாதிரி வெளிநாட்டு பொருட்கள்லாம் நிறைய வாங்கி அடுக்கி வச்சிருக்கியே, நம்ம நாட்டுக்காரங்க கஷ்டப்படுவாங்கல்ல, அவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால வெளிநாடு பொருட்கள்லாம் தூக்கிட்டு ஒரு சொந்த நாட்டு பொருட்களை வாங்குறார். சரிங்களா? எஸ். ஓகே. மதுரையில காந்தியடிகள் இருக்கிறாரு. அப்ப மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போலான்னு கூப்பிடுறாங்க. ஒடுக்கப்பட்ட மக்கள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள போகலாமா அப்படின்னு கேட்கிறாரு. முடியாது அப்படின்னோட நானும் வரமாட்டேன்னு சொல்லிடுறாரு. இதேதான் குற்றாலத்திலையும் நடக்குது. குற்றாலத்துல அருவியில குறிக்கிறதுக்கு ஒரு தரப்பினருக்கு உரிமை இல்ல. அதுக்கப்புறம் அந்த உரிமையை ராபர்ட் டாஷ் அப்படின்றவர் கொடுத்துடுறாரு. இருந்தாலும் அந்த அருவிக்கு போற வழியில குற்றாலீஸ்வரர் ஒரு கோவில் இருக்குது. கோவில் வழியா அவங்க போகக்கூடாது. அதனால அவங்க குளிக்க போக முடியல. இவரும் ஒடுக்கப்பட்ட மக்கள் குளிக்க முடியாதுல்ல, நானும் குளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. சரிங்களா? எஸ். ஸோ ஜியு போப் இவருடைய தமிழ் கையேடு இதுதான் தன்னை கவர்ந்த நூல் அப்படின்னு சொல்றாரு. இதே மாதிரி திருக்குறளும் இனி ரொம்ப கவர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ காந்தியடிகளை கவர்ந்த நூல் அப்படின்னா திருக்குறளும் தமிழ் கையேடும். சரிங்களா? ஜியு போப் எழுதின தமிழ் கையேடு, வள்ளுவர் இயற்றிய திருக்குறள். சரி சார். 1937ஆம் ஆண்டு சென்னையில ஒரு இலக்கிய மாநாடு நடக்குது. இதுக்கு காந்தியடிகள் தலைமையா இருக்கிறார். அவர் தலைமையில தான் நடக்குது. சரிங்களா? எஸ். உவேசா வரவேற்பு குழுக்கு தலைவரா இருக்கிறாரு. அப்ப போய் வெல்கம் அட்ரஸ் கொடுக்கிறார் உவேசா. அதை பார்த்தோன்னே காந்தி இந்த பெரியவரின் அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசை வருது அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? எஸ், சூப்பருங்க. இதெல்லாமே காந்தியடிகள் அவர்களை பற்றி கண்டிப்பாக நமக்கு தெரிந்திருக்க வேண்டியவை. சரிங்களா? எஸ், சூப்பர். ரொம்ப நேரமா நானே பேசிட்டு இருந்தேன்ல, ராபிட் டிவிஷன் போல் கொடுத்து பார்ப்போமே, போர் அடிக்கும்ல உங்களுக்கு. ஆமா. காந்தியடிகள் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எந்த ஊரு? பிரசாந்த், லோகேஸ்வரி, மகேஸ்வரி, நிஷா, கரிகாலன், ஹர்ஷ், விமல் சூப்பரா சொல்லியிருக்கிறீங்க. 100%. மதுரை எந்த வருஷம்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும்ப்பா. நம்ம ஜிஎஸும் படிக்கிறோம் இல்லையா? 1921. சரிங்களா? ரைட்டுங்க. காந்தியடிகள் யாருடைய நிலையில இருந்து தமிழ் கற்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறா அப்படி? புரியுதா என்னன்னு? சரி, ஓகேங்க. ஸோ காந்தியடிகள் யாருடைய அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும்னு ஆசைப்படுறாரு? உ.வே.சா. சரிங்களா? என்ன திடீர்னு பாரதியார் திருவிக்கால வந்திருக்காங்க. சரி, ஓகேங்க, அருமை. ஸோ அடுத்தது வேலு நாச்சியார். சரிங்களா? ஸோ வேலு நாச்சியாரும் நமக்கு சிலபஸ்ல இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு பெண் இல்லையா? எஸ். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து சேதுபதியின் ஒரே மகள் தான் வேலு நாச்சியார். சரிங்களா? சிவகங்கையினுடைய அரசரான முத்துவடுகரை திருமணம் செய்து கொள்கிறார்கள். சரிங்களா? 1772ல காளையர்கள்ல போர் நடக்குது. அதுல கணவர் இறந்துடுறாரு. வேலு நாச்சியாரும் மகள் வெள்ளச்சி நாச்சியாரும் அங்கிருந்து தப்பிச்சு திண்டுக்கல் விருப்பாட்சிக்கு தப்பிச்சு போயிடுறாங்க. அங்க போய் கோபால நாயக்கர் கிட்ட ஒரு 8 வருஷம் இருக்கிறாங்க. அவருடைய அரவணைப்புல இருக்கிறாங்க. ஸோ அதற்கப்புறம் ஆமா, அதுக்கப்புறம் அங்க இருந்து ஹைதர் அலி உதயோட கிளம்புறாங்க சார். சரி, இந்த ஹைதர் அலி ஒரு 5000 நபர்களை சையது மூலம் அனுப்பிச்சு வச்சிடுறாரு. ஓகே. இப்போ ஒரு மீட்டிங் நடக்குது திண்டுக்கல் கோட்டையில. எப்படி ஆங்கிலேயர்களை ஜெயிச்சு சிவகங்கை கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லி. அதுல தண்டவராயன் இருக்கிறாரு, பெரிய மருது, சின்ன மருது. ஸோ அது போக சின்ன சின்ன அவங்கள ஹெல்ப் பண்றவங்களா இருக்கிறாங்க. ஸோ இப்போ இங்க என்ன ஆகுது அப்படின்னா, ஹைதர் அலி இவர் ஒரு 5000 நபர்களை அனுப்பிச்சு வச்சிருக்காரு. ஸோ இவங்களுடைய படைகளும் வந்துருச்சு. இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து போராடுறதுக்கு ரெடி ஆகுறாங்க.
இப்ப கேக்குறாங்க, எங்க போய் நம்ம வந்து சண்டை போடலாம்? சிவகங்கை கைப்பற்றுவோமா, காளையார் கோயிலா அப்படின்னு கேட்டோம்னா, இந்த அம்மா காளையார் கோவில் தான் முதல்ல போகணும் அப்படின்றாங்க. ஏன்னா எங்க வீட்டுக்காரர் இறந்தது காளையார் கோவில்ல. அதுக்கு தான் நான் பழி வாங்கணும். அப்ப முதல்ல காளையார் கோவிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சிவகங்கைக்கு போலான்னு சொல்லிடுறாங்க. இதுல பெண்கள் படைப்பிரிவிற்கு குயிலி தலைமை ஏற்றிருக்கிறார்கள். சரிங்களா? எஸ். ஓகேங்க. ஸோ இவங்கலாம் போறாங்க. என்னைக்கு இவங்க போயிருக்கிறாங்க? விஜயதசமி. அந்த விஜயதசமி அன்னைக்கு தான் இவங்க வந்து கதவுகளை திறந்திருக்கும். அன்னைக்கு உள்ள போய் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? எஸ். உடையாளுக்காக நடுகள் ஒன்றை உருவாக்கியவர் வேலு நாச்சியார். அப்ப வேலு நாச்சியார் யாருக்கு நடுகள் உருவாக்கியிருக்காங்க? உடையாள் அப்படின்ற பெண்ணுக்கு. உடையாளே 2 கதையா சொல்லுவாங்க நமக்கு. சரிங்களா? உடையாளே 2 கதையாக நமக்கு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இது எல்லாமே வேலு நாச்சியார் அவர்களை பத்தி கண்டிப்பா நமக்கு தெரிந்திருக்க வேண்டியவை. வேலு நாச்சியாருடைய காலகட்டம் 1730 இருந்து 1796. இவங்க சிவகங்கை மீட்டாண்டு 1780. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயர் எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலு நாச்சியார். ஜான்சி ராணி தோத்துடுறாங்க, வேலு நாச்சியார் ஜெயிச்சிடுறாங்க. ஜான்சி ராணி தன்னுடைய மகன் தாமோதருக்கு அரசவை வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. கணவர் இறந்ததுக்கெல்லாம் இவங்க ஒன்றும் போகல. ஆஹா, என்கிட்ட இருந்து புனிட்டாங்களே, என் மகனுக்கு வேணுமே அப்படின்னு போறாங்க. வேலு நாச்சியார் என் கணவன் இறந்துன்னா அதுக்கு நான் பழி வாங்கணும்னு சொல்லி போறாங்க. சரிங்களா? எஸ். அப்ப நல்லா வேலு நாச்சியார் பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 4 வகையான சொற்கள் என்னென்ன இருக்குதுன்னு கொடுத்துருக்குறாங்க. டீட்டெயிலாக எதுவுமே சொல்ல. எஸ். சொற்கள் 4 வகைப்படும். என்ன? பெயர் சொல் பெயரை குறிக்கிறது, வினை சொல் வினையை குறிக்கிறது, இடைச்சொல் இந்த பெயர் வினை இது ரெண்டுக்குமே இடையில இருக்கிறது இடைச்சொல், உரிச்சொல் இந்த பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் மிகைப்படுத்தி சொல்வதற்கு இருக்கிறது உரிச்சொல். சரிங்களா? ஸோ இதைத்தான் நம்ம இங்க எப்படி கொடுத்துருக்குறாங்க. எல்லோரும் என்புற. சரிங்களா? ஸோ பராபர கண்ணி சிலபஸ்ல இருக்கா? இருக்கு. ஸோ தாயுமானவர் பாடல்கள். சரிங்களா? பராபர கண்ணி அப்படின்றத எழுதினது தாயுமானவர். இவர் திருச்சி ஆட்சி செய்த விஜய ரகுநாத சொக்கலிங்கர். இவர் கிட்டக்க கணக்காயர், ட்ரெஷரர், கருவூலத்துல கணக்காயரா அக்கௌண்டன்ஸா இருந்திருக்காரு, கணக்கு புள்ளையா இருந்திருக்கிறார். விஜய ரகுநாத சொக்கலிங்கர்கிட்ட தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பாடல்களை போற்றுகிறோம். சரிங்களா? தாயுமானவர் பாடல்களை தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ பராபர கண்ணி அப்படின்றதுல அவர் பாடியிருக்கிறாரு. கண்ணி அப்படின்னா 2 அடியில பாடக்கூடிய பாடல் வகை. 2 அடியில பாடக்கூடிய பாடல் வகையை கண்ணி அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்லியிருக்கிறார் பாப்போமா? எஸ். தம் உயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே. அப்ப தம் உயிர் போல், என் உயிர் மாதிரிதான் எல்லா உயிரும், தம் உயிர் போதான் எவ்வுயிரும் தான் என்று, எல்லா உயிரும் நம்ம உயிர் மாதிரிதான் அப்படின்றவங்களுக்கு தண்டு அருள் கூர் செம்மையருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே. அப்ப கடவுளை சொல்றார், நம்ம ஒருத்த உயிர் மாதிரி தான் இன்னொருத்த உயிரும் அப்படின்னு நினைச்சு கடவுள் இருக்கிறாராம். அதனால அவருக்கு ஏவல் தொண்டு, அந்த கடவுளுக்கு நான் தொண்டு செய்வேன் அப்படின்றார். இங்க அவர் வந்து தான் என்று தன் அருள் கூர் செம்மையருக்கு, அப்போ என் உயிர் மாதிரி தான் எல்லா உயிரும் நினைக்கிற மனிதருக்குன்னு கொடுத்தாலும் இவரு கடவுளை சொல்ற மாதிரி எழுதியிருக்கிறார். தான்பே கடவுள் அந்த மாதிரி. சரிங்களா? அப்ப என்ன மாதிரி தாங்க மத்தவனும் அப்படின்ற இருக்கக்கூடிய செம்மையான நபர்களுக்கு நான் வந்து வேலை பார்ப்பேன் அப்படின்றாரு. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. ஒரு தடவை அது கேட்டிருந்தாங்க. அப்ப அன்பு காட்டுறதுதான் என் வேலை அப்படின்னு என்னை விட்டுட்டீங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பேனே கடவுளே அப்படின்றார். சரிங்களா? எஸ். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா இன்ப நிலை தானே வந்து எய்தும், மகிழ்ச்சி எனக்கு அப்படியே வந்துடும் அப்படின்றார். எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்குன்னு நினைக்கிறேன், அல்லாமல் அதை தவிர வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை, எல்லாம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். சரிங்களா? எஸ். சூப்பருங்க. ஸோ இதெல்லாம் தாயுமானோர் பாடல்கள். ஸோ அடுத்து நீங்கள் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. கலில் ஜிப்ரான். இவர் சிலபஸ்ல இல்லை, பட் கேட்குறாங்க அவரை பத்தி. அப்போ கலில் ஜிப்ரான் இவர் லெபனான் நாட்டை சார்ந்தவர். சரிங்களா? எஸ். நாவல், கட்டுரை, ஓவியர்னு பன்முக திறம் பெற்றவர், கவிஞரும் கூட.
ஸோ புவியரசு அப்படின்றவர் தீர்க்கதரிசி அப்படின்ற நூலை மொழிபெயர்த்திருக்கிறாரு. அதான் நம்ம கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? எஸ், லெபனான் நாட்டை சார்ந்த புலவர். ஸோ அடுத்து பசிப்பினி போக்கிய பாவை இலக்கியத்துல மணிமேகலை இருக்குது. ஸோ அதனால கண்டிப்பா அதுல கொடுத்துருக்கிற கோட்ஸும் நமக்கு முக்கியம். சரிங்களா? எஸ், ஓகே. கோமுகி அப்படின்னா என்ன அப்படின்றாங்க. கோ அப்படின்னா பசு. சரிங்களா? முகி அப்படின்னா முகம். பசு முகம் மாதிரி இருக்கிறதுனால கோமுகி அப்படின்ற பூக்களுக்கு பேர் வந்திருக்குது. அப்ப கோமுகி என்பது ஒரு வகையான பூ. பூவா, செடியா, இலையா, தாவரமா அப்படி கேட்கலாம். பூ, கோமுகி. சரி. ஸோ இங்க என்ன ஆகுது அப்படின்னா மணிமேகலை மணிமகளா தெய்வம். சரிங்களா? ஸோ கூட்டிட்டு போறாங்க மணிபல்லவ தீவுக்கு. மணிமேகலை மணிமகளா ரோல் ஆகுது. மணிமேகலையை மணிமேகலா தெய்வம் மணிபல்லவ தீவுக்கு கூட்டிட்டு போறாங்க. சரிங்களா? எஸ், அங்க போய் தான் அந்த அம்மாக்கு அச்சய பாத்திரம் அப்படின்றது கிடைக்குது. ஸோ அந்த அச்சய பாத்திரம் ஒரு தடவை சாப்பாடு வச்சுட்டோம்னா அது திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அதான் அந்த அச்சய பாத்திரம். சரிங்களா? எஸ். ஸோ இந்த அச்சய பாத்திரம் என்னைக்கு தோன்றும் அப்படின்றத நமக்கு சொல்லியிருப்பாங்க. வைகாசி பௌர்ணமிக்கு தோன்றும். அதான் தேன் எங்க இருக்குன்னு தெரியல. சரிங்களா? வைகாசி பௌர்ணமி, வைகாசி முழு நிலவன்று இந்த அச்சய பாத்திரம் அப்படின்றது நமக்கு தோன்றும். சரிங்களா? எஸ், ஸோ இதான் கொடுத்துருப்பாங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னா நம்ம கிட்டக்கு அச்சய பாத்திரம் மாதிரி ஒண்ணு கிடைச்சதுன்னா உள்ள போட்டா நிறைய கிடைக்குன்னா அதுல காசையோ தங்கத்தையோ நமக்கு தேவைப்படுற ஒரு விஷயத்த போட்டிருப்போம். ஆனா மணிமேகலை உணவை போட்டு அந்த உணவை எல்லாத்துக்கும் கொடுத்து பசியே இல்லாத ஒரு ஊராக ஒட்டுமொத்தமா புகார் நகரத்தை இந்த அம்மா மாத்தி இருக்கிறாங்க. சரிங்களா? எஸ், ஓகேங்க. ஸோ பாதம் அப்படின்னு ஒரு துணை பாடம் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே ரீட் பண்ணிக்குவோம். பெயர் சொல். ஒன்றன் பெயரை குறிக்கக்கூடிய சொல்லை பெயர் சொல் அப்படின்னு சொல்றோம். அப்போ பொருளை குறித்தால் அது பொருட்பெயர். சரிங்களா? ஸோ மரம், செடி, மயில் இதெல்லாம் பொருளை குறிக்குது. அப்போ அது பொருட்பெயரு. சென்னை, பள்ளி, பூங்கா இடத்தை குறிக்குது. அது இடப்பெயரு. நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு இதெல்லாம் காலத்தை குறிக்கக்கூடியது. அது காலப்பெயர். கண், கை, இலை, கிளை இதெல்லாம் உறுப்புகள். ஏதோ ஒரு சினை அதை குறிக்குது. சினை பெயர். வட்டம், சதுரம், செம்மை, நன்மை இதெல்லாமே பண்பை குறிக்கக்கூடியது. பண்பு பெயர். அது என்ன அளவுல இருக்கு, எப்படி இருக்குது இதெல்லாம் சொல்றது. அப்போ படித்தல், ஆடுதல், நடித்தல் இதான் தொழிலை குறிக்கக்கூடியது. அதனால அது தொழிற்பெயர். சிம்பிளா கொடுத்துருப்பாங்க. போக போக கொஞ்சம் அதை நம்ம டீட்டெயிலா படிப்போம். சரி, இதுல இடுகுறி பெயர், காரண பெயர் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. இடுகுறி பெயர் காரணமே இல்லை, போற போக்குல சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ இட்டு வழங்கிய பெயரை இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்றோம். மண் காரணம் இருக்கா? மரம் காரணம் இருக்கா? இல்ல. அப்ப காரணமே இல்லாம வச்ச பேரை இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்றோம். இந்த இடுகுறி பெயரை நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். அப்போ இடுகுறினா காரணமே இல்லாம வச்ச பேரு, பொது பெயர்னா பொதுவா சொல்றது. மரம், பழம். சரிங்களா? அப்போ இடுகுறி சிறப்பு பெயர் காரணமே இல்லாம ஏதோ ஒரு வகைக்கு மட்டும் வச்சது. அப்படி பாருங்க, மா, வாழை ஒண்ணுக்கு மட்டும் வச்சிருக்காங்கல்ல, அதுதான். சரிங்களா? அப்ப இடுகுறினா காரணமே இல்லாம, சிறப்பு பெயர் அப்படின்னா ஏதோ ஸ்பெசிபிக்கா ஒரு சில விஷயங்களுக்கு வச்சது மட்டும். அடுத்து பாருங்க, காரணம் பெயர். அப்ப காரணத்தோடு வச்ச பெயர்களை காரண பெயர் அப்படின்னு சொல்றோம். நாற்காலி 4 கால் இருக்கு, அதனால நாற்காலி. கரும்பலகை கருப்பா இருக்கிற பலகை, அதான் கரும்பலகை. சரிங்களா? அப்ப இதையும் நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். எப்படி இடுகுறி பெயரை பிரிச்சோமோ அதே மாதிரி இதையும் பிரிக்கிறோம். அப்போ காரணம் பொது பெயர், அப்ப பொதுவா இருக்கக்கூடியது. பறப்பதால் அது பறவை, அழகா இருப்பதால் அது அணி, இல்லையா? அப்ப காமனா இருக்கு, பறக்கிறதுனால அது பறவைங்க, அது காரண பெயர். பொதுவா சொல்றாங்க இல்லையா? அப்ப அது பொது பெயர். சரிங்களா? எஸ், ஸ்கியூமிமா அப்படியே இருங்க. சரி, சோ அடுத்ததா காரண சிறப்பு பெயர். அப்போ இது என்ன சரி, இது கொஞ்சம் யோசிக்கணும். அப்போ காரணம்னா காரணத்தோட வச்சிருக்காங்க, சிறப்பு ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றது. பாருங்க, வளையல் அது பேர் என்னது? வளைந்து இருக்கிறதுனால வளையல். அப்படி வளைஞ்சு இப்படி இருக்குப்பா, அதனால அது வளையல். கரெக்டா? இப்படி வளைஞ்சிருக்கிற எல்லாத்தையுமே வளையல்னு சொல்றோமா?
கிடையாது. வளைந்து இருக்க வேண்டும், அத கையில போடணும், அதுதான் வளையல். அப்போ வளைந்திருந்து கையில் போடுவதை வளையல் அப்படின்னு சொல்றோம். கரெக்டா? அப்போ வளைஞ்சிருக்கிறதுனால அது பேர் வளையல். காரணம் இருக்குது. ஆனா வளைஞ்சிருக்கிற எல்லாமே வளையல் கிடையாது. வளைந்திருந்து கையில போட்டா தான் வளையல். சரிங்களா? சோ அதனால அதை காரண சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்றோம். மரங்கொத்தி, மரத்தை கொத்துறதுனால அது மரங்கொத்தி. சரிங்களா? மரத்தை கொத்துறதுனால அது மரங்கொத்தி. எல்லா பறவைகளும் மரத்தை கொத்து. அப்ப எல்லாத்தையும் சொல்றோமா? கிடையாது. அப்போ மரத்தை கொத்தக்கூடிய ஒரு பறவை இனத்தை மட்டும் சொல்றோம். சரிங்களா? அதனால அது காரண சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. கிளியரா இருக்குமா? சூப்பருங்க. நல்லது. சரி, இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இறுதி இயலை நோக்கி பயணிக்கிறோம். சோ திருக்குறள் கொடுத்திருக்கிறாங்க. திருக்குறள் மட்டும் ரீட் பண்ணிட்டு டவுட் ஏதாவது இருந்ததுன்னா அப்பப்ப கேட்டுறணும். புரியுதுங்களா? எஸ். கவிமணி தேசிய விநாயகனார் ஆசிய ஜோதி அப்படின்றத எழுதியிருக்கிறாரு. ஆமா, கவிமணி பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். தமிழ் அறிஞர் இல்லையா? ஆமா. தேசிய விநாயகனார். ஓகேயா? 36 வருஷம் ஸ்கூல் டீச்சரா இருந்திருக்கிறாரு. கவிமணி அப்படின்ற சிறப்பு பட்டத்தை உடையவர். சரிங்களா? எட்வின் அர்னால்ட் அப்படின்றவர் லைட் ஆஃப் ஏசியா அப்படின்னு சொல்லி புத்தருடைய வரலாற்றை கூறுறாரு. அதை தமிழாக்கம் செய்தவர் கவிமணி தேசிய விநாயகம். சரிங்களா? கிளியரா இருக்குமா? 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக இருந்தவர் தேசிய விநாயகனார். சரிங்க சார், அருமை. ஸோ மனித நேயம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுல ஒரு 2 கோட் மட்டும் முக்கியம். பாருங்க, புறநானூற்றுல சொல்லியிருக்கிறார். தமக்கு என முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. எனக்குன்னா அதை செய்ய மாட்டேன், அடுத்தவங்களுக்குன்னா அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி, அதுதான் உண்மையான அறம் அப்படின்னு சொல்லி புறநானூறு சொல்கிறது. சரிங்களா? ஸோ அப்படி வள்ளலார், இந்த வள்ளலாரை பத்தி நம்ம கொடுத்துருக்கிறாங்க. சரிங்களா? இந்த வள்ளலாருடைய வாட்ச்வேர்டு என்னது? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னது வள்ளலார். சரிங்களா? வடலூர் அப்படின்ற ஊர்ல சத்திய தர்மசாலையை உருவாக்கியவர் வள்ளலார். அப்ப எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அன்னை தெரசா அவர்களை பத்தி கொடுத்திருக்கிறார். சரிங்களா? எஸ். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை இல்லை, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் அன்னை தெரசா. இந்தியாவிற்கான முதல் அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றவர் அப்படின்னு கேட்டாலும், பெற்ற பெண் அப்படின்னு கேட்டாலும் அது அன்னை தெரசா தான். சரிங்களா? நம்ம இந்தியாக்காக முதல்ல அமைதிக்கான நோபல் பரிசு அவங்க தான் வாங்குறாங்க. இந்தியா சார்பில் வாங்கிய முதல் பெண் இதுவும் அன்னை தெரசா தான். சரிங்களா? ரைட்டுங்க. சோ அன்னை தெரசாக்கு அடுத்து நோபல் பரிசு பெற்றவர் யாருன்னா கைலாஷ் சத்யார்த்தி. குழந்தைகளுக்காக போராடியவர். பச்பன் பச்சோ அந்தோலன் அப்படின்ற அமைப்பை உருவாக்கி இருக்கிறார். குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படின்ற இயக்கத்தை தொடங்கி இருக்கிறார். அதான் பச்பன் பச்சோம் அந்தோலன் அப்படின்றது. சரிங்களா? எஸ், ஓகேங்க. சோ இப்ப இவர் என்ன சொல்றாரு பாருங்க. குழந்தை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். சரிங்களா? உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது. இந்த குழந்தை உலகத்தை எப்படி பார்க்குதோ அப்படி பாருங்க, உலகம் அழகா இருக்கும் அப்படின்னு கைலாஷ் சத்யார்த்தி சொல்றாரு. சரிங்களா? எஸ், சூப்பர்ங்க. முடிவில் ஒரு தொடக்கம் அப்படின்னு சொல்லி ஹிதேந்திரன் அப்படின்ற ஒருவரை பற்றி கொடுத்திருப்பாங்க. உடல் உறுப்பு தானத்தை பத்தின ஒரு அவேர்னஸ்க்காக அதை கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? எஸ். இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். அணி இலக்கணம் கொடுத்திருக்கிறாங்க. அணினாலே அழகு அப்படின்னு தான் பொருள். சரிங்களா? இங்க நமக்கு ஒரு 2 அணி மட்டும் கொடுத்திருக்கிறாங்க. பாருங்க, இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்றோம். அப்போ இயல்பாக இருக்கிறத சொல்றது அது இயல்பு நவிர்ச்சி அணி. இது இன்னொரு பேர் இருக்குது, தன்மை நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? பாருங்க, இது நான் வழக்கமா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இயல்பு நவிர்ச்சி அணினா இல்லையா? இயல்பா நடக்கிறத அப்படியே சொல்றது. அவளும் நோக்கினாள், நானும் நோக்கினேன். அவளும் சிரித்தாள், நானும் சிரித்தேன். இந்த மாதிரி என்ன நடக்குதோ அப்படியே சொல்லிட்டோம்னா அது இயல்பு நவிர்ச்சி அணி. சரிங்களா? ரைட்டுங்க. அதான் இங்க கொடுத்திருக்காங்க. தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதித்தது கன்றுக்குட்டி இருக்கிற அப்படியே கொடுத்திருக்காங்க. அப்போ இயல்பாக இருக்கிறதை இயல்பாக எழுதுவது இயல்பு நவிர்ச்சி அணி. பொய்யலா இல்ல, அள்ளி போடுறது இல்ல. சரிங்களா? எஸ். சோ அடுத்து பாருங்க, உயர்வு நவிர்ச்சி அணி. என்னப்பா உயர்வு நவிர்ச்சி என்ன? அப்படியே அள்ளி போடுறது, கொடுக்குற காசுக்கு மேல கூவுறான்டா அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி சொல்றது. நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா? இயல்பா அவளும் நோக்கினாள், நானும் நோக்கினேன். அவளும் சிரித்தாள், நானும் சிரித்தேன் அப்படின்னு. அதே மாதிரி உயர்வு நவிர்ச்சி அணினா, அவள் என்னை நோக்காவிடில் சூரியன் உதிக்காது.
அவள் என்னை பார்த்து சிரிக்காவிடில் சந்திரன் உறங்காது, உலகிற்கு மழை பொழியாது. இந்த மாதிரி அள்ளி போட்டு பேசுறோம் இல்லையா, இதை உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்றது. சரிங்களா? சோ உயர்ந்து பேசுவது, இதைத்தான் உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? எஸ், சூப்பர்ங்க. வெற்றிகரமா 1 மணி நேரம் 31 நிமிஷத்துல நமக்கு தேவைப்படுற மாதிரி சிலபஸ்ல இருக்க முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே சூப்பரா நம்ம பார்த்து முடித்து விட்டோம். சரிங்களா? இதோட இந்த பதிவு நமக்கு முடிவுக்கு வருகிறது. கொஞ்சம் ஃபாஸ்டா தான் பார்த்தோம், அது எனக்கு தெரியும். ஏன்னா அது ரிவிஷன் தானே, ஃபாஸ்டா முடிக்கணும் இல்ல. ஆமா, ஆனா சிலபஸ்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பேசிட்டோம். சரிங்களா? இந்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்க. இன்னொரு முறை இந்த அப்படியே இந்த பிடிஎஃப் இருக்கும். ஸோ அப்படியே அதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எங்க வட்டம் போட்டிருக்கோம், என்னென்ன எழுதியிருக்கோம்னு தெரியும். ஸோ அப்படியே நீங்க ரிவிஷன் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த கலை சொற்கள் இருக்கும். இந்த கலை சொற்களை வாசிச்சு வச்சுக்க. சரிங்களா? இந்த பாரதியார் பாரதிதாசனுடைய கவிதைகள் இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானது. இன்னொரு முறை ரீட் பண்ணிக்கங்க. சரிங்களா? சூப்பர்ங்க. ஸோ இதோட நமக்கு இந்த பதிவு முடிவுக்கு வருகிறது. வேற ஏதாவது கேட்க வேண்டியது இருக்கின்றதா? ஹரிணி, லோகேஸ்வரி, மலர் ஏதாவது கேட்கணுங்களா? கிடையாது. இந்த பிடிஎஃப் எப்படி சார் டவுன்லோட் பண்றது? பிடிஎஃப் ஆப்ல உங்களுக்கு இருக்கும், நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன்மா. சூப்பர் மனோஜ், ஆப்ல இருக்கும் மனோஜ், நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். ஓகே சார். நல்லது, அருமை. மலர், ஆமா பிசி பேட்சுக்கு நம்ம ஃபாஸ்டா பார்க்கல, அதனால. லோகேஸ்வரி, ஜெனரல் ஸ்டடீஸ் பார்க்கலாம் சார். கண்டிப்பா லோகேஸ்வரி. ஆக்சுவல் இந்த காலையில கிளாஸ் வந்து ஜெனரல் ஸ்டடீஸ்க்கான கிளாஸ் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஷெடியூல் உங்களுக்கு நான் இருக்கும். இன்னைக்கு நாளைக்கு, இன்னைக்கு 6th, நாளைக்கு 7th. சரிங்களா? தமிழ். நாளை மறுநாள் இருந்து ஃபுல்லா ஜிஎஸ் தான். சரிங்களா? ஆமா, ஏன்னா பிசிக்காக ஒரு 35 டேஸ்ல ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கிறோம். ஸோ அதனால இன்னைக்கு தமிழ், ஏன்னா அவங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வு இருக்குது, சைக்காலஜி லாஜிக் கொஸ்டின் இருக்கு, அதனால. மற்றபடி நம்ம குரூப் 4 தேவையான விஷயம் எல்லாத்தையுமே நம்ம கோர்ஸ்ல பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, சாயங்காலம். ஸோ அதனால அப்படி பார்த்துக்கலாம். சரிங்களா? எஸ், ஓகேங்க. ஸோ அதனால கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இந்த ஷெடியூல் நான் திரும்ப உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன், ஷெடியூல் பார்த்துக்கங்க. காலையில 7 to 8:30 என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? சூப்பர்ங்க, அருமை. சரி, ஸோ மீண்டுமாக நம்ம காலையில கிளாஸ் வேணும். இன்னைக்கு மேக்ஸ் வேணும், சின்ன டாபிக் ரீசனிங் தான். மேக்ஸ் 2 நாளைக்கு ஒரு தடவை, இல்லைன்னா 3 days ஒன்ஸ் பார்ப்போம். ஒரு 90 minutes மொத்தமாக சேர்த்து மேக்ஸ் அப்படி நம்ம பார்ப்போம். சரி சார், நல்லது. ஸோ இப்போ மேக்ஸ் கிளாஸ் மட்டும் இல்லை, அடுத்த கிளாஸ் நமக்கு 7 மணிக்கு. சரிங்களா? சூப்பரா படிச்சிருங்க. மீண்டுமாக அடுத்த பதிவில் சந்திப்போம். ஹாவ் எ ஹாப்பி டே. சிறந்த ஒரு நாளாக இந்த நாள் இருக்கட்டும். பாருங்க, 8வது ஒரு சப்ஜெக்ட் படிச்சு முடிச்சிட்டோம். நிறைய நேரம் நம்ம கிட்ட இருக்குது, தயவு செய்து படிங்க. சிலபஸ் வரதுக்கு முன்னாடி முடிக்கிறோம். புரியுதுங்களா? டிசம்பர் 10க்குள்ள நம்ம குரூப் 4க்கான சிலபஸை முடிக்கிறோம் அப்படின்ற தாட்ல இருங்க. சரிங்களா? சூப்பர்மா. கரிகாலன், டெஸ்ட் இன்னைக்கு இல்லை கரிகாலன், நாளைக்கு டெஸ்ட். சரிங்களா? டெஸ்ட் நாளைக்கு நான் 7 மணி கிளாஸ்ல உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன் என்ன டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இந்த பிசி பேட்ச்க்குள்ள டெஸ்ட் வந்து பிடிஎஃப் நான் அப்லோட் பண்றேன், அதை நீங்க எழுதி பாருங்க. சூப்பர் சார். அதுக்கு ஆன்சர் சார் அதுலயே இருக்குமா, கடைசி பேஜ்ல இருக்கும். ஓகே சார். இல்ல சார், கடைசி பேஜ்ல இல்ல, அதனால தான் கேட்டேன். சரி, நான் பார்க்கறேன் என்னன்னு. ஓகேமா. தேங்க்யூ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். மீண்டுமாக நாளைய பதிவில் சந்திப்போம். நன்றி.